அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் உப்பு உணவில் சுவையை கூட்டுகிறது, மன்னிப்பு உறவில் சுவையை கூட்டுகிறது. மன்னிப்பு மட்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் இந்நேரம் அத்தனை இதயங்களும் இரும்பு வாளுக்கு இரையாகி இருக்கும். இதையே அப்படி மன்னிப்பு முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நேற்றைய தினம் ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. நம்முடைய குழுவை சார்ந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேடம் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி தீபாவளிக்கு அவருடைய மாமியார் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். அது அப்போவே சொன்னாங்க, தீபாவளிக்கு மறுநாள் சொன்னாங்க. சரி, ஓகேன்னு. அப்புறம் நேத்திக்கு தொடர்ச்சியாக பண்ணும்போது, சரி வெளியில் இருந்தேன், அதனால் அட்டன் பண்ணும்பொழுது, சார் இட் இஸ் எ வெரி சர்ப்ரைஸ் ஃபார் மீ அண்ட் ஷாக்கிங் ஆல்சோ அப்படின்னாங்க. அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்னா, அவங்க மாமியாருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி, ஒரு பொண்ணு ஒரு பையன். அது தீபாவளிக்கு பேசியிருக்காங்க. சரி, அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காக எழுதணுமா அப்படின்னா, அவங்கெல்லாம் பேசும்பொழுது மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, இது மருமகளுக்கு எழுதி வச்சிடலான்ற மருமகளுக்கு எழுதி வச்சிடலான்னொடனே இந்த இதில் ஒரு சைக்காட்ரிக் ஒரு தடவை இது வரும், பழைய ஜோக் ஒன்று. அந்த ஷாக்கிங்காக நியூஸ் கேட்டால் இதே தாங்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அவருக்கு 1 கோடி ரூபாய் ப்ரைஸ் விழுந்திருக்கும். அதை சொன்னாக்கா அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். 5000 விழுந்தா என்ன பண்ணுவீங்க? 5000 விழுந்தா அவங்களுக்கு கொடுத்துருவோம். 10,000 தான் இது செலவு பண்ணாத சொல்லணுன்னே, 1 கோடி விழுந்திருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு விழாது சார். இல்லை இல்லை, விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன அது 1 கோடி விழுந்தா உங்களுக்கு எழுதி வச்சிடணும்னு அவர்கிட்ட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு டாக்டருக்கு. ஐயோ, 1 கோடி ரூபாய் நமக்கு வரப்போகுதுன்னு சைக்காட்ரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு தாங்க முடியல. 1 கோடி ரூபா தான் நம்ம என்ன பண்றதுன்னு இவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இவருக்கே கொடுக்கும்போது இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமியார் யாருக்கு எழுதலைன்னா திடீர்னு மருமகளுக்குன்னு அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சா, என்னடா நமக்கு போய் சொல்றாங்களேன்னு. ஏமா உங்க மேல உள்ள பாசத்துல தானே அப்படின்னா அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில ஒரே வில்லன்னா அது மாமியார் தான். குரூப்ல வந்ததுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க நிறைய பேருக்கு வரிசையா சொல்லி இவங்களுக்கு கேட்கணும் அவங்களுக்கு கேட்கணும் அப்படியே பெரிய லிஸ்ட் வந்துட்டு இருந்தது. நமக்கு லைஃப்ல ஒரே வில்லன் மாமியார் தான். அவங்கள சரி பண்ணா மற்றதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் பார்ட் சின்ன சின்ன போர்ஷன் தான். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவங்க தான். வெரி பிகினிங்ல இருந்து இது மட்டும் தான் கேட்டுறது, வேற யாருக்கும் மன்னிப்பு கேட்கறதே இல்லை. ஒன்லி காலைல எழுந்துச்சு அவங்கள்ட்ட தான், நைட்டு மத்தியானம் நேரம் கிடையாது. எப்பெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களோ ஒன்லி அவங்க மட்டும்தான், வேற யார்ட்டும் மன்னிப்பு கேட்கறது இல்லை. டார்கெட் ஃபிக்ஸ்டு ஒன்லி ஃபார் அவங்க மாமியார் தான், மதர் இன்லா மட்டும்தான். அப்போ அவங்க சொன்னாங்க, ரியலி அது நடந்தது. தீபாவளி கொடுக்கும்போதே அவங்களுக்கு ஜர்க்க என்னன்னா முதல்ல நமக்கு மருமகளுக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2வது ப்ராப்பர்ட்டி. அது பெரிய விஷயம். ப்ராப்பர்ட்டி குரூப்பா உட்காந்து பேசும்போது மருமகன்னொடனே அவங்க ஷாக் ஆகிட்டு திரும்ப இது மாதிரி உண்மையிலே போய் தான் சொல்றாங்களான்னு அவங்க கான்ஃபிடண்டா சொல்றாங்க அப்படின்ட்டு இதை சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டி கொடுத்ததெல்லாம் கூட பெருசு இல்லை சார், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காமா, அது கூட பெருசு இல்லை சார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு பிரச்சனை உருவாயிடுச்சு. அவங்க நாத்தனார் அது எப்படி நாங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க எழுதி வைக்கலாம் அப்படின்னு அவங்க கிராஸ் கொஸ்டின் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் சொல்லிருக்காங்க, என் மருமக ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க சார். ப்ராப்பர்ட்டி கூட கம்மி தான், ஆனா எல்லாரும் முன்னாடி, அதுவும் எங்க நாத்தனாரு அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. அதான் தலைகால் புரியல எனக்கு. சரி முதல்ல போன போடுவோம். அப்போ பியூரா சொல்றாங்க, இதை மன்னிப்பு கேட்ட தவிர வேற எதுவுமே நான் செய்யல, ஒன்லி மன்னிப்பு மட்டும்தான், மற்றபடி அவங்கள்ட்ட போய் பேசுறது அப்படி இல்லை. பட் வந்தாங்கன்னா முந்தைய விட கைண்ட்னஸா பேசுறது, அவங்க பேசல அப்படிங்கிறதுனால இவங்களும் பேசுறது இல்லை.
அவங்க ஏதாவது பண்ணால் இவங்களுக்கு ஓரளவு ட்விஸ்ட் எந்த அளவுக்கு இவங்க இவங்க கேட்டகரி ரேஞ்சுக்கு ட்விஸ்ட் அவங்களும் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு குறை சொல்றதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மாமியார் இப்படி இருப்பாங்க, அவங்க அம்மா அப்படி சொல்றாங்க, இதுன்னு யாருக்கிட்டையுமே எதையும் சொல்லல. ஃபர்ஸ்ட் குறை சொல் அவங்க மட்டும்தான் டார்கெட், வேற யாருமே கிடையாது. அவங்கள குறை சொல்றது இல்ல, அவங்க சாப்பிட்றாங்களா என்னன்னு கேட்டுக்கிறது. அவங்கள மட்டும் தனிப்பட்ட முறையில் கவனிச்சுட்டு இருந்தோடனே இந்த திடீர் மனமாற்றத்தில் அவங்களும் பயந்துட்டாங்க. இவன் என்ன நடந்தது, வேற ஏதாவது பண்ணி வச்சுட்டு நம்ம பழிய போட்டு மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி பண்ணுதான்னு நினைச்சாங்கன்னு தெரியல. பட் பியூரா அவங்க வந்து ஹோல் ஹார்ட்டடாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது அண்ட் எல்லாரும் முன்னாடி என் மருமக ரொம்ப நல்லவன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. உண்மையில் நல்ல விஷயங்களை, தனக்கு நடந்த மனமாற்றத்தையும் வாழ்வில் நடந்த மனமாற்றத்தையும் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது பலர் பின்பற்றுவதற்கு மிக ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த செய்திங்கிறது நேற்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா வேற எந்த டூலும் இல்லை. நீங்கள் வந்து பொருளாதாரம், நோய் இது இருந்த அடிப்படையில் பேஸுங்கிறது வீடு தானே. எங்கே தான் சுற்றி வந்தாலும் இங்கே தான் பேஸ், வீடு தான் பேஸ். அந்த வீட்டில் உள்ளவர்கள் மனமகிழ்ச்சியோடு பேசுகின்ற பொழுது இதயபூர்வமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும். நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காது எதுவாக இருக்கும், அதை பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் வீட்டில் வந்து ஹாப்பியாக இருந்தால் வெளியில் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இது பண்ணிருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம குரூப்பில் நண்பர் வந்து பொருளாதார பிரச்சனை மிகப்பெரிய அளவில் சிக்கி தவிச்சிருந்த கூட ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படிங்கும்போது, அப்போ பேசும்பொழுது வேற எங்கே இருந்தால் அவருக்கு வந்து சப்போர்ட் இல்லைங்கும்போது வீட்டில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. சகோதரி ராஜ்குமாரோட இது இதில் அவங்களுடைய சகோதரி வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், எல்லா கடனையும் மீட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ண. அப்போது ஒரு விஷயத்தை நம்மால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் நெருங்கிய உறவுகளோடு பேசுகின்ற பொழுது அது வந்து நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அடிப்படையில் வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீடுங்கிறது ராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார், வீடுங்கிறது இன்னொரு உலகம், தனி ஒரு உலகம், வெளியில் இருக்கிற உலகங்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த உலகங்கிறது பயங்கரமான மிகப்பெரிய உலகம் அப்படிங்கிறது. உலகத்தை கூட தெரிந்து கொள்ளலாம், ஆனால் வீட்டை புரிந்து கொள்வதுங்கிறது மிக கடினமான ஒன்று. நம்ம சொல்றோம் 4 சுவர் தான் அப்படின்னு, இந்த சுவர்கள்ங்கிறது உலகத்தை தெரிந்தவர்கள் கூட வீட்டை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது அப்படிங்கிற அது யதார்த்தமான உண்மை. அப்போ இதுல பேஸ் அடிப்படையாக நம்ம சொல்ல விரும்புவது அப்படிங்கிறது மன்னிப்பு. மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி நேரடியாக அவங்கள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. மன ரீதியாக நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுங்கிறது தட் ஹோல் ஹார்ட்டட் மன ரீதியாக மாறி நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுடைய நடவடிக்கை அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் மீதான நடவடிக்கைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். அந்த பேசுறது, பார்க்கறது, பழகிறது அப்படிங்கிறது அந்த அன்பு அப்படிங்கிறது யதார்த்தமாக மன்னிப்பினுடைய அடுத்த கட்டங்கிறது அன்பு பிரவாகம் வந்து ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அன்பில் வந்து மயங்காதவர் இறைவனாக இருந்தாலும் சரி, அன்பிற்கு மயங்காதவர் உலகிற்கு. அதனால தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அன்பிற்கு எதிராக இருப்பவர்கள் யாருமே இல்லை. புரிந்து கொள்ளாததுனால தான், அன்பை புரிந்து கொள்ளாததுனால தான் உறவில் பிரச்சனைகள் வருமே தவிர, அன்பை புரிந்து கொண்டால் எப்பொழுதுமே எந்த பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கு அவர்கள் மூலமாக மீண்டும் நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் கூட லைவ்லி டெலிகாஸ்ட் மாதிரி அவங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்போ மன்னிப்பின் சாராம்சம் பல மதங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறது. அதுல முக்கியமா இஸ்லாம் மதத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் மிகச்சிறப்பாக நிறைய இருந்தாலும் கூட ஈரானில் ஒரு வந்து சட்டத்திட்டம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஈரான்ல வந்து ஒரு குற்றவாளி ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு குற்றவாளி அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு தண்டனையை தீர்மானிக்கிறது அப்படின்னா அந்த குற்றவாளியால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் அவர்களுக்கு தண்டனையும் தீர்மானிக்கும். அது சொல்லிவிடும் அந்த செக்ஷன்ல இது தண்டனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த உரிமையும் மன்னிக்கின்ற உரிமையும் அவர்களுக்கு ஈரான் நாடு வந்து சட்டம் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அந்த இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள மிகப்பெரியதாக பிலால் மன்னிப்பு அப்படின்னு இருக்கும். அது வந்து எப்போதுமே மன்னிப்புங்கிறது அதை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. எப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மன்னிப்பினுடைய மகத்துவத்தில் அது முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். நான் பிலால் அண்டு அப்துல்லா அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அப்படி இருக்கும்பொழுது 2 பேரும் உயிர் மூலமாக சின்ன வயசுலேருந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க, ஒன்றா படிச்சிருப்பாங்க. இவங்க அவங்க வீட்டில் தங்குப்பா அவ்வளோ திக் ஃப்ரெண்டு. ஒரு முறை என்ன நடக்கும்னா ஒரு வீதியில் போயிட்டு இருப்பாங்க. அந்த 2 குரூப்பாக அவங்களே பிரிஞ்சிருப்பாங்க. அந்த அந்த முஸ்லீம்களில் 2 பிரிவாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை பயங்கரமாக போயிட்டு கத்தி குத்து கொலை நடக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பிரிவில் வந்து அப்துல்லாவும் இன்னொரு பிரிவில் பிலாலும் இருப்பாங்க.
விளையாட்டு இருக்கும்போது இவங்க அவங்கள அடிச்சுக்கிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த தெரு சென்டரில் வந்து பிலாலும் அப்துல்லாவும் ரெண்டு பேருமே சந்திப்பாங்க. ரெண்டு பேரும் சந்திப்போடனே பிலால் வந்து கேட்பான் இந்த மாதிரி அவங்க பண்ண தப்புன்னு. இப்போ உடனே அப்துல்லா என்ன சொல்லுவான், இந்த மாதிரி இல்லை அப்படி. இவங்களுக்கு ரெண்டு பேருமே காரசாரமாக இருந்திருக்கும்போது பிலால் என்ன பண்ணுவான், ரொம்ப கோபமாக உணர்ச்சி வசப்பட்டு கையில் இருக்க கத்தி எடுத்து அப்துல்லாவை குத்திடுவான். குத்துன உடனே குத்துன கொஞ்ச நேரத்திலே அவன் உயிர் போயிடும், இறந்து போயிடுவான். இறந்து போயிட்ட உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப அந்த வீட்லேயும் ரொம்ப ஷாக்கு, இந்த வீட்லேயும் ரொம்ப ஷாக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு வீட்டு பிள்ளைகளாக தான் வளர்ந்துருப்பாங்க, அவ்வளோ பாசத்தோடு வளர்ந்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு கோவத்தில் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு நடந்துப்பான். அப்போது வந்து ஒரு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த கேஸ் போயிட்டுருக்கும். கேஸ் போயிட்டு இருக்கும்பொழுது அப்போது எல்லாருக்குமே தெரியும், மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கேட்டால் கொடுத்துருவாங்க, அப்போ குறைச்சிடலாம் அப்படிங்கிறக்கும்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் 3 ஆண்டுகளில் அந்த அந்த ஃபேமிலியில் அப்துல்லாவுக்கு ஒரு தம்பி. அப்துல்லாவோட அம்மா வந்து சமீரா, அப்துல் ஹனி அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பா பேர். இவங்க அப்துல் ஹனிக்கும் ஷமீராவுக்கும் 2 குழந்தைங்க. முதல் குழந்தைங்க அப்துல்லா, ரெண்டாவது வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் விபத்தில் இறந்துருவான். இன்னும் ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போ அந்த முடிவுக்கு வருது. ஈரான் சட்டம், அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படிங்குது. உடனே அப்துல்லா, அந்த பாதிக்கப்பட்ட அப்துல்லாவுடைய அப்பா அப்துல் ஹனி கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி மன்னிப்பு கொடுங்கன்னா. இல்லை இல்லை, நான் பரவாயில்ல, ஓரளவு வெளியில் போயிட்டு வந்துடுறேன், இந்த 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 இறப்பை என்னால் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் என்னுடைய மனைவி வந்து எப்போதும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் அடுத்து 2 மகன்களையும் எழுந்த அந்த வேதனையில் இருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன், உரிமை அவங்கள்ட்ட போயிடுது. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்களுடைய சாய்ஸ் அப்படின்ட்டார். அவங்கள்ட்ட வந்து எல்லாமே இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டியது இருக்குது. முதல் நாள் வந்து எல்லாருமே அந்த ஃபேமிலி மெம்பரே வந்து அழுகுறாங்க. அழும்போது அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை, என்னுடைய மகன் என் மகனை யார் வந்து கொலை செய்தார்கள் அவர் வந்து நரகத்துக்கு போகணும், அதுக்கான தண்டனை நான் கொடுத்தே ஆவேன் அப்படிம்பாங்க. எல்லாம் போனதுக்கு பிறகு பிலாலோட அம்மா வந்து பயங்கரமாக அழுவாங்க, கண்ணீர் விட்டு அழுதுனே. அப்போ சொல்லுவாங்க, இல்லை நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து எல்லார் முன்னிலையிலும் ஒரு நாற்காலி மேலே நிற்க வச்சு கழுத்தில் வந்து கருப்பு துணி போட்டு, இது நடந்த சம்பவம், தூக்கு தண்டனை போடுறது ரெடி ஆகிடுவாங்க. அப்படி நடக்கும்னாக்க யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க வந்து அந்த நாற்காலி எட்டி உதைக்கிறது, பிடிச்சி இழுக்கிறது, எது வேணாலும் பண்ணலாம். அவங்க முன்னாடியே அந்த தற்கொலை அந்த சம்பவம் நடக்கும். அப்போது எல்லாருமே கூடி க்ரௌடில் ரெடிமே லாஸ்ட் மினிட்ல இருக்கும்பொழுது அப்துல்லா அம்மா வருவாங்க. வந்து சரி நீங்கள் வச்சு தெலுங்கில் பிடிச்சி இழுத்துருங்க அப்படிங்கும்போது உதைக்கிறதுக்கு போவாங்க. உதைக்கிறதுக்கு போன உடனே உதைக்காம டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பிலாலை வந்து கன்னத்தில் ஓங்கி அரைவாங்க. பலார் அரைஞ்சிட்டு போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங், அப்படியே நிற்பாங்க. அப்போ வந்து அழுதுட்டு அப்போ தான் அழுவாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த இது நின்றுடும், போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணலான்னு, இல்லை நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பிலாலோட அம்மா அப்பா அந்த ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து அழுவாங்க. அழுதோடனே அப்போ பிலால் அம்மாட்ட அவங்க சொல்லுவாங்க, அப்துல்லா அம்மா, பாதிக்கப்பட்டவங்களுடைய அம்மா, நான் ஏன் மன்னிச்சேன் அப்படின்னாக்க, நேற்றுக்கு நீ அழுத, நீ ஒரு நாள் தான் அழுதுருக்க, ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ இந்த பாதிப்பு நான் எப்படி என்னுடைய மகனை இழந்து பாதிக்கின்றேனோ அந்த பாதிப்பு இன்னொருவர் அடையக்கூடாது, நீ அடையக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் என்னுடைய மகன் வருவானா அப்படின்னா வரமாட்டான். இப்போ வராத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் வந்து தண்டனை கொடுக்கணும், அதுக்கு பதில் நீயாவது நல்லாரு, என்னை போல் நீயும் அழாமல் இருந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ எல்லாம் கூட்டம் கலையும் போது ஒருத்தர் ஹைலைட் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, ரொம்ப கரெக்டு, சரியானது, எல்லாரும் சந்தோஷமானது, ஆனால் எதுக்கு நீ கன்னத்தில் அடிச்சிங்க, அதான் மன்னிச்சிட்டிங்களா, எதுக்கு அடிச்சிங்க அப்படிங்கும்போது அப்போ சொல்லுவாங்க, என்னதான் நான் மன்னிச்சாலும் என்னுடைய மனதில் ஆறாத வடு சோகம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பிலால வந்து எனக்கு கோபம் வந்துகிட்டு இருக்கு, என் மகனை கொண்டுட்டானே அப்படிங்கிற வேகம், ஆதங்கம் இருக்குது. அப்போ இந்த குறைந்தபட்சம் இந்த அடிக்கும் போதாவது அந்த அந்த ஆற்றாமையை, அந்த கோபத்தையிலிருந்து நான் தனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
அதுங்கிறது மனித இயல்பு, யதார்த்தமான இயல்பு. அந்த அடிக்கும் பொழுது அதை இறந்துக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ஃபேமிலிங்கிறது அவங்க நன்றி கடன் பட்டவர்களாக தொடர்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இஸ்லாத்தில் எந்த ஒரு விஷயம் மன்னிப்பு அப்படிங்கிற சொல்கின்ற பொழுது நிறைய விஷயத்துல இது முக்கியமா கோட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மன்னிப்புங்கிறது அந்த கடைசி சாய்ஸ் இருக்கு இல்லையா? ஆண்டவனே வந்தாலும் அந்த இடத்துல மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இதை இதை மாற்றியதும் ஆண்டவன் தான். அப்படி அந்த இறை சட்டம், அதாவது அவங்களுடைய ஈரான் சட்டம் சொல்றது அவங்களுக்கு மன்னிப்பு, அந்த சாய்ஸ், தண்டனை கொடுப்பதும் மன்னிப்பதும் அவர்களுடைய சாய்ஸ், அவருடைய உரிமையாக அதை வைத்திருக்கிறதாங்க. அப்போ அந்த உரிமையை அந்த அந்த சாதாரண மன்னிப்பு அப்படிங்கிறது மிக சாதாரணமல்ல. எந்த சூழலில் யாருக்கு எப்படி கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய வலிமைங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்குது. அப்போ ஒரு உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மன்னிப்பு இருக்குது. அப்போ இந்த மன்னிப்பு அப்படிங்கிறத நம்ம அதோட கோட் பண்ணி பார்த்தோம்னாக்க, நேற்று நடந்த அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ண அவங்க சொன்ன விஷயம், மாமியார் எந்த விஷயமே வாழ்க்கையில மொத மிகப்பெரிய வில்லனா இருக்குது, அவங்களையே ப்ராப்பர்ட்டி அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய மாறுதலை மன்னிப்பு அப்படிங்கிற மனரீதியான மன்னிப்புங்கிறது மனரீதியான மன்னிப்புங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. அப்போ அதே மாதிரி ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிருக்காரு. சர்ச்சுக்கு போயிட்டு ஒவ்வொரு மதத்தும் மன்னிப்பை மார்க்கத்தை மிகப்பெரிய அளவில் சொல்லும். ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிருக்காரு. சர்ச்சுக்கு போய் எல்லாருமே மன்னிப்பு கேட்பாங்களே, பாவ மன்னிப்பு கேட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் தயங்கி தயங்கி நின்றுருக்காரு. உடனே பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் மகனே ரொம்ப தயக்கத்தோடு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அவரு பாஸ்டர் பெரிய தப்பா? தப்பு சிறிய தப்பு பெரிய தப்புனா அது என்ன, அதுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன? ரொம்ப நேரம் பண்ணிட்டியா, ரொம்ப வருஷமா பண்ணியிருக்கியா அப்படின்னு அவன் விளக்கம் கொடுத்துருக்கான். தெரியாம பண்ணுனா அது சின்ன தப்பு, தெரிஞ்சே பண்ணா அது பெரிய தப்பு. பெரிய தப்பு அப்படின்னு இருக்கான். அவர் சொன்ன, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் பெரிய தப்புனா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்த பெரிய தப்புன்னு நினைச்சேன், இதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு. ஆமா அப்படின்னு. சரி, தப்பு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி சேரிட்டி கொடுக்கணும், ரெடியா அப்படின்னா. அதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்தீங்க? 2 லட்சம். அப்படியே அப்பா, அப்ப பெரிய தப்பா தான் இருக்கும். 2 லட்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. சரி, ஓகே, மன்னிப்புலாம் சொல்றாரு. சேரிட்டி கொடுத்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்ட்டு எல்லாத்திட்டையும் சொல்றாரு. இங்க பாரு, இவர் 2 லட்சம் கொடுத்துருக்காரு, அவ்வளோ பெரிய தர்மம்லாம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாத்துக்குமே இது சேவை பணமையில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, சரி பாவ மன்னிப்பு கொடுத்துருன்னு. சரி சொல்லுங்க, என்ன பண்ணி பாவம் பண்ணி கேட்டானே. அப்புறம் சொல்றாரு, ஒரு ஆளை அப்படின்ட்டு. என்னன்னா, ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டேன் ஃபாதரே அப்படின்ட்டு. அடா பாவி, கொலையா பண்ணி வச்சிருக்கேன். ஆமா ஃபாதரே அப்படின்னா. அது தெரியாம பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ தெரிஞ்சே பண்ணியிருக்கேன்னு சொல்றியே. ஆமா ஃபாதர், ஒரு டீலிங்ல எனக்கு கோவம் வந்துருச்சு, பண்ணிட்டேன்னு. சரி சரி பரவாயில்ல, இந்த ஒரு தடவை பாவ மன்னிப்பு கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது, சரி ஓகே அப்படின்ட்டு மன்னிப்பு கொடுத்துட்றாரு. பாவ மன்னிப்பு வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த மாதம் வருது. அவர் எல்லாத்திட்டும் பேசிட்டு இருக்கு, பசங்க மன்னிப்பு கொடுக்கலாம், பாவம் மன்னிப்புனா திரும்பவும் அதே ஆள் ரொம்ப கடைசியில் நின்றுருக்கான். நீ கடைசியில் நின்னா ஒரு வில்லங்கமா இருக்க மாதிரி, இப்போ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா அப்படின்னு. ஆமா ஃபாதர்னு. திரும்பவும் தப்பு பண்றியா, அது தொடர்ந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்னா சொல்லிருக்கான். இல்லை ஃபாதர், நான் சேரிட்டிலாம் முதல்ல கொடுத்துட்டேன். சேரிட்டிலாம் கொடுத்துட்டியா? ஏய், நீ சேரிட்டி கொடுக்கறது மன்னிப்பு தவணை முறையில் பாவம் பண்ணுறதுக்கா நீ சேரிட்டி கொடுக்குற? அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி, முதல்ல என்ன தப்பு பண்ண அதை சொல்லுன்னு. அதுக்கு முன்னாடி அவன் சொல்லிருக்கான், முதல்ல எவ்வளோ சேரிட்டிக்கு கொடுத்தானே அதை கேளுங்க ஃபாதர்னு. அது எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு. இந்த தடவை 10 லட்சம். என்னது 10 லட்சமா அப்படின்னா. ஆமா ஃபாதர், சேரிட்டி 10 லட்சமா கொடுத்துருக்கேன். அப்ப 5 பேரை போட்டு தள்ளிருக்கியா நீ? ஆமா ஃபாதர் அப்படின்னு. ஏய், நீ முதல்ல என்ன வேலை பார்க்குற? முதல்ல என்ன வேலை பார்க்குற அதை சொல்லு என்னன்னு. நம்ம சொல்றேன், நமக்கு தொழிலே தான் ஃபாதர் அப்படின்றான். தொழிலே நீ அவனா நீ? அடே, சர்ச்சையே மாத்தி விட்டுருவ போல இருக்கு. முதல்ல பணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். முதல்ல உன் பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. நீ அந்த தொழில் பண்றவன நாளைக்கு போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க போல இருக்கு. முதல்ல கிளம்பு அப்படின்ட்டாரு. ஸோ மன்னிப்பு என்பது அடிப்படையில தெரியாமல் செய்கின்ற தவறுக்கு கொடுக்கப்படுவதுதான் மன்னிப்பு. அப்போ அவர் அனுப்பி விட்டுட்டு ஃபாதர் சொன்னார், பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகின்ற இடத்தில் சிலரின் மன்னிப்பை, சிலருடைய பாவத்தை மன்னிப்பதே பாவம்.
பாவ மன்னிப்பு கொடுக்கின்ற இடத்தில் சிலருடைய பாவத்தை மன் சிலருடைய மன்னிப்பை சிலருடைய பாவத்தை மன்னிப்பதே பெரும் பாவம் அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பதே பாவமாக இருக்கிறது அப்படின்னா, அந்த மாதிரி ப்ரீகாஷனா தெரிந்தே ஒரு குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னாக்க அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அஸ் வெல் அஸ் மன்னிப்பினுடைய மகத்துவத்தை இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது ஜீசஸ் தான். அதே மாதிரி எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மன்னிப்புங்கிறது இயல்பாக இருக்கக்கூடியது கிறிஸ்டியானிட்டிஸ் பீப்புளுக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அவர்களுக்கு ஏன்னா தினந்தோறும் அதை பற்றி கேட்டு அதை பற்றி சொல்லி ஜீசஸ் என்றால் மக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தியவர் அப்படிங்கிறது அடிக்கடி மைண்ட்ல இருக்கிறதுனால நிறைய மன்னிப்பு கேட்பதில் கொடுக்குறாங்களே என்னது கேட்கறதுல முதலிடத்தில் இருப்பது, அது மன்னிப்பை அடிக்கடி சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறதுங்கிறது அவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அதுல இந்த கடைசி இரவு அப்படிங்கிறது இந்த உணவு விருந்து த லாஸ்ட் சஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜீசஸ் வந்து கடைசி தன்னுடைய சீடர்களோட இரவு உணவு கடைசி நேரத்துல சாப்பிடுவார். அதுக்கு அந்த ஒரு பிக்சரைசேஷனை வந்து லியோனார்டோ டா வின்சி வந்து வரைஞ்சிருப்பார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லியோனார்டோ டா வின்சி இந்த பிக்சரை வந்து வரையணும். ஜீசஸ் வந்து தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய சீடர்களோடு உணவு அருந்துவார். அதுல வந்து சீடர்கள் இருந்து யூதாஸ் தான் காட்டி கொடுப்பார், அவரும் இருக்கிறார். அந்த பிக்சர் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறது 1495 வருஷத்துல அந்த பிக்சர் வரையணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க. அப்போ டிசைட் பண்ணும்பொழுது அது யார் வரைவாங்க, பெஸ்ட் ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது நிறைய பேர் வராங்க. காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன் நடக்கும்போது ஒரு 2-3 பேர்ல 2 பேர் ஃபைனல் செலெக்ஷன் வராங்க. அதுல ஒருத்தர் தான் லியோனார்டோ டா வின்சி, இன்னொருத்தர் கிடைக்குது. அப்போ கிடைக்கும்போது அவரை ஃபைட் பண்ணி 2 பேருக்கும் பயங்கர ஃபைட்டிங் ஆகி கடைசியில இவருக்கு அந்த சான்ஸ் வருது. அப்போ ஒரு சான்ஸ் லியோனார்டோ டா வின்சி வரையும் பொழுது எல்லாருடைய ஃபேஸும் வரைகிறாரு. ஃபேஸும் வரையும் பொழுது யூதாஸோட ஃபேஸ் வரையார். லாஸ்டா வந்து ஜீசஸ் ஃபேஸ் வரைகிறாரு. அதுக்கு முன்னாடி யூதாஸ் ஃபேஸை வரைகிறாரு. இது ரியாலி நடந்தது. நீங்க சப்போஸ் சர்ச் பண்ணாலும் இல்லை கேட்டாலும் இந்த இந்த ஃபர்ஸ்ட்ல நான் அந்த சம்பவமும் இந்த சம்பவமும் நிகழ்ந்த சம்பவம். அப்போ வந்து வரையும் பொழுது யூதாஸ் வரையும் பொழுது அவருடைய மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா, இவருக்கு காம்படிட்டா இருந்தார் இல்லையா, அவன் மேல காண்டா இருந்தார் இல்லையா, அந்த டென்ஷன் அப்படியே வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த கோபத்தினுடைய உக்கரமா அந்த ஃபேஸ் வரைவார். அப்போ எல்லா ஃபேஸுமே ஒரு சாந்தமா இருக்கும். யூதாஸ் ஃபேஸ் மட்டும் டிஃப்ரென்ஸா இருக்கணும். அந்த ஃபேஸ்ல அந்த கேரக்டரை காமிக்கணும். அது எல்லாம் அந்த 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 பிக்சர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தோட இதுலேயும் முகத்திலையும் ஏன் அது வந்து ஏறத்தாழ 1995 98 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வரையப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அது எடுத்துக்கிட்ட டைம் அது ரொம்ப திங்க் பண்ணி மெடிடேஷன்ல இருந்து அந்த பிக்சரைசேஷன் உயிரோட்டமாக வரையப்பட்டது அந்த காலகட்டத்தில். எல்லாருடைய ஃபேஸுங்கிறதும் ஆண்டவனோடு நாம் சரி நிகர் சமானமாக உட்கார்ந்து சாப்பிட்றமே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தாண்டவும் அது எல்லாத்துலேயும் தெரியும். யூதாஸுக்கு தன்னுடைய குற்ற உணர்வு அந்த முகத்தில் வெளிப்படுத்தணும். அதை அந்த ஃபேஸில் வந்து ஆர்ட்டில் அதை கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்பொழுது அப்போ இவர் அந்த கோவத்தை வந்து யூதாஸ் மேலே அந்த அந்த பிக்சரைசேஷனை வரையும் போது இவனுக்கு ஆப்போசிட் இருக்க அந்த ஃபேஸ் அப்போ கோபத்தை வச்சுக்கிட்டு வரையும் பொழுது வரைஞ்சிருவார். அந்த தத்துரூபமாக இருக்கும். அடுத்தது வந்து ஜீசஸோடதை வரைவார். ஜீசஸோட போது அப்போ எல்லாருடைய ஃபேஸ்லையும் யூதாஸை தவிர மற்றவருடைய ஃபேஸில் அந்த புன்னகை, கடவுளோடு நம்ம உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த முக சந்தோஷம், அந்த முக மலர்ச்சி, அது எல்லாத்துலேயுமே வந்துடும். ஆனால் ஜீசஸை வரையும் பொழுது அந்த பிக்சர் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குல்ல, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு வராது. ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நாள் எடுத்துப்பார். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். அந்த இதில் படிக்கும்போது பார்த்தா தெரியும், வரவே வராது. அப்போது பாஸ்டர்கிட்ட கேட்பார். பாஸ்டர்கிட்ட கேட்டு, ஃபாதர் வந்து நான் முடிச்சிட்டேன், ஆனால் அந்த சீடர்கள் முகத்தில் இருக்கிற அந்த புன்னகை, அந்த மகிழ்ச்சி, அந்த ஆரவாரம் அப்படிங்கிறது வந்து ஜீசஸோட ஃபேஸில் வரலையே எனக்கு. எல்லாரோடதுலையும் ஓகே, அவர் ஜீசஸோடது எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ கேட்பார். அப்போ ஜீசஸ்க்கு ஆப்போசிட்டா நீ வந்து யூதாஸ் வரைஞ்சிரு, யூதாஸ் உக்கரமா இருக்குது, யூதாஸ் எப்படி வரைஞ்ச அப்படின்னு கேட்பாரு. யூதாஸ் வந்து நான் வரைஞ்சது ஏற்கனவே நம்மளால ஒருத்தர் இருக்கான், அவன் தான் காம்படிட்டா வந்துட்டு இருந்தான், ஒருவேளை அவன் தான் என்ன பண்றதுன்னு அவனுக்கு மேல கோபமா இருந்தது, அதை வச்சு வரைஞ்சேன் அப்படிங்கும்போது அப்போ சொல்லுவாரு, நீங்கள் என்ன செயலை செய்கிறீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ, எதை நிகழ்த்துகிறீர்களோ அனைத்திலும் உங்களுடைய மனதினுடைய வெளிப்பாடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம சாப்பிட்ற நான் பல முறை சொல்றேன், நம்ம சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, சாதாரண சாப்பாடு,
சாதாரண சாப்பாடுல உயர்ந்த சாப்பாடு தான் டெய்லி வைக்கிறதுனால, அந்த அந்த டெய்லி வைக்கும்பொழுது கூட அந்த உணர்வுகளுடைய பிரதிபலிப்பு அந்த சாப்பாட்டுல இருக்கும். ஒருத்தர் கிஃப்ட் குடுக்குறீங்க இல்லையா? அத டாக்டர் சொல்லியிருந்தார் இல்லையா? அ எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம், விழாக்களுக்கு போயிருக்கோம், கொண்டாட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம குடுக்குறோங்கிறோம் இல்லையா? அந்த குடுக்கும்போது நம்முடைய மனநிலை இருக்கு இல்லையா? அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும். எந்த மனநிலையோட நம்ம குடுக்குறோம். அது எல்லாத்துக்கும் தெரிய போறதில்ல. நமக்கே தெரியாது. பட் இருந்தாலும் அந்த டயத்துல ஏதோ ஒரு கோவமோ குடுக்குறோம் இல்லையா? அது ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய மனநிலை பிரதிபலிக்கின்ற பொழுது, அந்த ஆற்றலும் அது பிரதிபலிக்கிறது. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடு யூதாஸ் வரையும்போது இருந்தபோது, ஆப்போசிட்ல இருக்கவனுடைய அந்த கோபம் வந்து வெளிப்பட்ட பொழுது, அப்போ அவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார். லியோனார்டோ டாவின்சி போய் மன்னிப்பு கேட்டுட்டு, அது மாரி தெரியாம உன்ன கோபத்துல வந்து அவன் மன்னிப்பு கொடுத்த பிறகு, மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்த பிறகு, அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல அந்த கடைசி நேர உணவு அப்படிங்கிறதுல சப்பர். அந்த உணவு ஜீசஸ அதுக்கு பிறகு வரையறாரு ஜீசஸ. அந்த ஜீசஸோட முகம் மற்றவர்களோட மிக பிரகாசமாகவும், புன்னகையும், அந்த இறைத்தன்மையை அந்த முகத்தில் வெளிக்காட்டுவதாகவும் அந்த படம் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஆர்ட், ஒரு ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட். அவர் சிறந்த ஆர்ட், அவர் மிகச்சிறந்த ஓவிய கலைஞர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஆகச்சிறந்த ஓவிய கலைஞராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட, அவர் வடிக்கின்ற அந்த ஓவியத்தின் அந்த அந்த ஓவியத்தை வடிக்கின்ற அந்த பொழுது அவருடைய மனநிலை என்ன ஓட்டம் இருக்கோ, மன ஓட்டம் என்ன இருக்கோ, அது அதில் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத இந்த கதை வந்து ரொம்ப அட்டகாசமா வெளிப்படுது. அப்போ மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த சாந்தமும், சொரூபமும், அந்த புன்னகையும் ஜீசஸ்க்கு வருதுங்கிற பொழுது, மன்னிப்பு எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் ஒருவருடைய ஒவ்வொரு மினிட்லயும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதன் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று நேற்றைக்கு இதை சொல்லும்பொழுது நான் சொல்லியிருந்தேன். நாயன்மார்கள் அப்படி இருக்கு இல்லையா? அந்த மெய்ப்பொருள் நாயனார் அந்த கதை சொல்லியிருந்தேன். கதை லைட்டாக சொல்லிட்டு இருந்தேன். அது முழுமையாக சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால, அதாவது சேக்கிழார் எழுதிய அந்த திருவிளையாடற் புராணத்தில் வரும். திருவிளையாடற் புராணத்தில் பெரிய மெய்ப்பொருள் புராணம். பெரிய புராணம். பெரிய புராணம். ஆ திருவிளையாடற் புராணம் பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினது. அதுல வந்து ம், அந்த மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கும் முத்தநாதன் அப்படிங்கிற மன்னனுக்கும் வந்து மிகப்பெரிய தகராறு, அடிக்கடி தகராறு வந்துகிட்டு இருக்கும். தகராறு வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் போது மெய்ப்பொருள் நாயனார் வந்து பவர்ஃபுல்லா இருப்பார். அவர் வந்து வின் பண்ண முடியாது. அப்போ முத்தநாதன் என்ன பண்ணுவாரு, தெரிஞ்சிருக்கும் எல்லாரும், இருந்தாலும் அதுக்குள்ள கடைசியில் அவர் சொல்லுகின்ற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி சொல்றேன். அப்போ அந்த முத்தநாதன் வந்து திருநீர் பூசிட்டு ஒரு சிவாச்சாரியார் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வேடம் அணிந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த கட்டு வச்சிருப்பார் இல்லையா, உள்ள வந்து படிக்கிறதுக்காக வச்சு அந்த புத்தகத்தில் வந்து உள்ள கத்தி வச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி ஆவார். உள்ள என்ட்ரி ஆகும்போது அவர் போகின்ற நேரம் அந்த அந்த நேரம் பொழுது மாலை பொழுதுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பார் மன்னன். அப்போ தத்தன் அப்படிங்கிற வாயிற்காப்பண்ணம்னா இப்போ போகக்கூடாது, மன்னன் வந்து ஓய்வு எடுக்கணும், இல்லைன்னா அர்ஜென்ட்டாக இப்போ நான் போய் ஆகணும், இதை பற்றி சொல்லி ஆகணும், சிவன் சொன்ன ஒரு முக்கியமான கருத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி போங்க அப்படின்னு அலோவ் பண்ணல. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அலோவ் பண்ணாமல் தடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இது என்ன இருக்குது, அது என்ன கேட்டுக்கிட்டு, சரி அது என்ன புக் இருக்குது அதை காமிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ இந்த ராணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் சிவாச்சாரியார் நீங்கள் இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, மன்னன் வந்து அவருக்கு அவ்வளோ உயர்வான மரியாதை வைத்திருக்கிறார், அதனால் அவர் உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அலோவ் பண்ணும்போது உடனே அவங்க எழுப்புறாங்க. இது மாதிரி சிவாச்சாரி வந்திருக்காரு, எழுந்திருங்கன்னு அப்படின்னு டக்குன்னு அவர் எழுந்திரிச்சாரு. எழுந்துச்சு ரெடி பண்ணிட்டு அவர் வந்து நாற்காலியில் உட்கார வச்சுட்டு இவர் கீழே உட்காராரு. மெய்ப்பொருள் நாயனார் கீழே உட்காராரு. கீழே உட்காந்தோடனே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க அப்படிங்கும்பொழுது அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த புக்கில் மறைச்சி வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து குத்துறாரு. குத்துகின்ற பொழுது இந்த இடத்துல தான் சேக்கிழார் வந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய உவமையை பயன்படுத்தார். அதாவது என்னதான் அவன் குற்றம் செய்திருந்தாலும், குற்றவாளியாக இருந்திருந்தாலும், அவன் அணிந்திருந்தது, அவனுடைய போட்டிருந்த அந்த திருநீர் இட்டதுங்கிறது சிவனுடைய அம்சமாக அது இருக்கிறது. அது ஒரு ஒளிக்கு சமமானது, பிரகாசமானது. அப்படிங்கும்போது அது வந்து ஒளிதான். அவருடைய உருவம் அப்படிங்கிறது ஒளியான உருவம் தான். ஆனாலும் கூட அவனுடைய மனதில் வந்து கொலை செய்ய வேண்டும் என்கின்ற குற்ற உணர்வை அவர் சொல்கின்ற உதாரணம்
மை பொதி விளக்கே என்ன, விளக்குல எவ்வளவுதான் பிரகாசம் எரிஞ்சாலும் அதுல வந்து அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி அந்த திரியில வந்து ஒரு கருப்பு வந்து வரும். அந்த அந்த மை பொதி விளக்கே என்ன, அதுல இருக்க அந்த கருப்பு மாதிரி மை பொதி விளக்கே என்ன, மனதினுள் கருப்பு வைத்து மனசுல அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வை வைத்துக்கொண்டு பொய் தவ வேடம் கொண்டே புகுந்தனன் முத்தநாதன். பொய்யான வேடம் போட்டுக்கிட்டு உள்ள வந்துட்டான் அப்படிங்கிற உதாரணத்தை மிகப்பெரிய அளவில் சேக்கிழார் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார். அப்போ கொத்தும் பொழுது ஆஹ், அந்த அந்த செகண்ட் ஜீசஸுக்கு சமமாக அந்த வார்த்தையை மெய்ப்பொருள் நாயனார் சொல்லியிருப்பார். கொத்தி கொலை பண்ணி ரத்தம் வழியும் போது எல்லாருமே உடனே அவனுடைய வாயிற்காப்பன் தத்தன் ஓடி வாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறது ஓடியாரும்போது அப்போ தத்தான் அமர் அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இல்லை இல்லை அவர் வந்து சிவாச்சாரியாராக இருக்கிறார், நீ வந்து அவனை வந்து எதிரியா நாட்டு மன்னனா பார்க்காத, இப்ப பார்க்கறது சிவாச்சாரியார், அதனால அவரை மன்னிச்சுட்டு நான் மன்னிச்சிட்டேன். அப்ப சொல்றேன் நான் மன்னிச்சிட்டேன், நீ வந்து அவர் எதுவுமே தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னோடனே அவர் கோபம் கொதிக்கும். இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு துடிப்பான். அப்போ சொல்லுவார், நீ தொடர்ந்து பேசலாம், சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். அனைவருக்கும் வணக்கம். 62 பேர் தான் எழுந்திருக்கீங்க காலையில் விடிகாலம். ஆம், 62. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சகோதரி தமிழ் மணின்னு போட்டிருக்காங்க. ரமணிச்சந்திரனுடைய மதர்ன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று போட்டதனுடைய தொகுப்பு போட்டிருக்காங்க. கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு இறைவன் குறித்த அனுபவ விளக்கம் புரிதலுடன் இருந்தது. நீங்களே கிறிஸ்டலாக மாறும் வரை மட்டுமே கிறிஸ்டல் தேவைப்படும். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். நீங்கள் வந்து கிறிஸ்டல் வந்து ஒரு ஏணி மாதிரி, ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஏறி போயிட்டீங்கன்னா கிறிஸ்டல் தேவையில்லை, நாட் நெசசரி. அதுக்கு நீங்கள் எத்தனை மாதங்கள் எடுத்துக்கிறீங்க, எத்தனை வருடங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற பொறுத்து தான். லைஃப் லாங் கிறிஸ்டல் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. பட் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் டியூன் ஆயிடணும், செம்மையாக ஆயிடணும். ஸோ சரியாக நான் சொன்ன பாயிண்ட்டை நோட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. நீங்களே கிறிஸ்டலாக மாறும் வரை மட்டுமே கிறிஸ்டல் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. அது ஒரு ஏணி மாதிரி தான், மாறிடணும். அதை மாறுறதுக்கு தான் நம்ம கர்மா என்ஜினியரிங் நிறையா சொல்லிக் கொடுக்கணும். அது பிடிச்சிக்கணும், பிடிச்சி அப்ளை பண்ணணும் லைஃப்பில். தென் அடுத்தது, நீங்களே உள்ளொளி விளக்காக மாறும் வரை மட்டுமே வெளியொலி விளக்கு தேவைப்படும். கரெக்ட். நீங்களே உள்ளொளி விளக்காக மாறும் வரை மட்டுமே வெளியொலி விளக்கு தேவைப்படும். நம்ம வெளில லைட்டிங் பண்ணுறோம், லேம்ப் ஏற்றுறோம், அந்த விளக்கு ஏற்று இந்த விளக்கு ஏற்று அதை ஏற்று இதை ஏற்று அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஒரே கலாட்டா நடக்குது. அது இப்போ நம்ம இதை பாருங்க, அப்படி ஏற்றலாமா இப்படி ஏற்றலாமா, இந்த திரி போடலாமா இந்த திரி போடலாமா, டைம் ஏற்றலாம், ரைட், தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். பட் இதெல்லாம் எக்ஸ்டர்னல். பட் இன்டர்னலாக உள்ள வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஒளியை வந்து சகசர் கொண்டு சேர்த்துணும். சக்தி இங்கே இருக்காங்க, சிவன் இங்கே தலையில் இருக்கார். அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. சிவன் தலையில், அதாவது வந்து இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கார், சக்தி வந்து கீழே தெற்கு பகுதியில் இருக்காங்க. சக்தியை கொண்டு போய் சிவன்கிட்ட சேர்த்தணும். மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை கொண்டு போயிட்டு சகசாரத்தில் சேர்த்தணும். இங்கே கீழே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற சக்தியை கொண்டு போயிட்டு கைலையில் இமயமலையில் அங்கே இருக்கிற சிவனை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்தணும். எல்லாமே சிம்பாலிக்காக புராண கதைகளாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே உண்மை தான். பட் அது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க கதையாக சொன்னாங்க. நாம் என்ன பண்ணணும், கதையை மட்டுமே பிடிச்சிக்கணும், உள்ளுக்கிற நாட்டை விட்டுரும். கதை மட்டுமே பிடிக்கும். சிவன் அங்கே தான் இருக்கிறார், கைலாய மலை தான் இருக்கிறார், அவர் ரெசிடென்ஸ் அதுதான், அவருடைய பங்களா அதுதான், நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து லோ லெவல் உண்மை தான். பட் ஹையர் லெவலுக்கு ரொம்ப இதெல்லாம் அப்படி இப்படி விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடணும். சரி, அந்த உள்வொடியை நம்ம ஏற்றணும். அந்த உள்வொடியை எப்படி ஏற்றுறதுன்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். உள்வொடின்னா அதுக்காக கடுமையான வாசியாகம் பண்ணு, தலைகளை நில்லு, இந்த பயிற்சி பண்ணு, இப்படி இழு இப்படி விழு, அது எல்லாமே சரியான முறை தான், அது தப்பு கிடையாது. பட் இன்னைக்கு இருக்கிற மக்களால் அது முடியாது. கடவுள் கருணை உள்ளவர், அடிக்கடி சொல்லு, கடவுள் கருணை உள்ளவர். அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன அவங்களுக்கு மனிதருக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாரு கடவுள், அந்த அந்த டைமில் அவங்களுக்கு ஓகே. பட் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே வருது, மாறி கொடுக்குது. கடவுள் கொடுக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மனிதர்களுக்கு, இந்த கலியுகத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதை நாம் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். கலியுகத்தில் வந்து மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்டல்னு சொல்லலாம். அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கிறிஸ்டல் தியானம் பண்ணி உள்ளே இருக்கிற ஒளியை ஏற்றி மேலே கொண்டு போய் சேர்த்தணும். அதுதான் தட் இஸ் வெரி எய்ம். வெளில ஏற்றுறதுனா எக்ஸ்டர்னல் சிம்பாலிக்கு, தப்பு இல்லை. பட் அடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்ல வரேன். நான் இதுலேயே நின்றுக்க கூடாது. ஒரு 1000 ஜென்மத்துக்கு நான் விளக்கே ஏற்றிட்டுக்கிறேன், 2000 ஜென்மத்துக்கு நான் விளக்கே ஏற்றிட்டுக்கிறேன்,
5000 ஜனத்துக்கு நான் விளக்கே ஏற்றிருக்கிறேன், 10,000 ஜனத்துக்கு நான் விளக்கே ஏற்றிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. அது லெவல்னு மேலே வரணும். அதுதான் நம்ம கருணாநிதிங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சரியா? நீங்களே இறைவன் என உணரும் வரை மட்டுமே இறைவன் கூட. நீங்களே இறைவன் என உணரும் வரை மட்டுமே இறைவன் கூட என நல்வழி காட்டி உணர வைத்தமக்குன்னு முடிக்கிறாங்க. நாமளே இறைவன் சொல்லிட்டு உணராதனால தான் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது அதை நாமளே இறைவன் உணர்ந்துருவோம். எப்போ நாம் இறைவன் நாமே உணர்றோமோ இறைவனுக்கு முறை விட்டுடுவோம். பட் இப்போ என்ன நினைக்கிறாங்க? பக்தியாக கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், விளக்கேற்றணும், வெள்ளிக்கிழமானா விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், அதுதான் பக்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பொதுவாக எல்லாருமே என்ன பக்தின்னு நினைக்கிறாங்க? எல்லா மதத்திலுமே சொல்லுவாங்க, எல்லா மதங்களையும் அவங்க ஒரு வழிபாடு முறை வச்சுருக்காங்க. எல்லா மதங்களையுமே உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் ஒரு வழிபாடு முறை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கடவுளை அடைகின்ற முறை, இப்படி தான் கடவுளை போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படி தான் போகணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், விளக்கு ஏற்றணும், கற்பூர தீபாராதனை காட்டணும், தேங்காய் படம்லாம் போட்டு உடைக்கணும். இப்படி தான் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மாதிரி, இஸ்லாத்தில் ஒரு மாதிரி, மற்ற மதங்களையும் ஒரு மாதிரி இப்படித்தான் கடவுளை அடையணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நாமே தான் அந்த கடவுள் வேற, நாம் வேற இல்லை. அப்போ துவைதம் அப்படின்றது அத்வைத்துக்கு போயிடுறோம். துவைதம்னா நான் வேற, கடவுள் வேற. இங்கே நான் இருக்கேன், நீங்கள் இப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெண்டு. டாக்டர்லுங்க இங்கே உட்காந்துருக்காரு, டாக்டர்லுங்க சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. துவைதம். அத்வைதம்னா எல்லாம் ஒன்றே ஆயிரும். அதான் அத்வைதம். சூப்பர் உண்மை அப்படின்னு சொன்னால் அத்வைதம் தான். அங்கே நீயே கடவுளாகிறாய். சத்தமசி பகவான் பகவத்கீதை சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். சத்தமசி. எதுவாகிறாய்? நீயே அதுவாகிறாய். எதுவாகிறாய்? நீயே அதுவாகிறாய். எதுவாகிறாய்? நீயே அதுவாகிறாய். எதுவாகிறாய்? கடவுளாயிரும். நாமளே கடவுளாயிரும். அப்போ நாம் கடவுளில் உணராத வரைக்கும் கோயிலாக சுற்றுவோம், சர்ச்சா சுற்றுவோம், மாஸ்காக சுற்றுவோம், எந்த வழிபாட்டுக்கும் போவோம். தெய்வமே இல்லாத குலதெய்வம் கும்பிட்டு இருப்போம். இறந்து போன ஆதிகள்லாம் தெய்வம்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க இறந்து அட்டில் போக வேண்டிய ஆத்மாக்கள் அவங்கள போகாது, அவங்கள குலதெய்வம்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு வச்சுட்டு இருப்போம். அவங்களையும் போக விட மாட்டோம், நாமளும் போக மாட்டோம். இப்படியெல்லாம் எதெல்லாம் தெய்வம் இல்லையோ, எதெல்லாம் தெய்வமாக கருதப்பட தேவையில்லையோ, எதெல்லாம் தெய்வமே இல்லையோ அதை நாம் திருப்பி கெட்டி அதை தான் தெய்வம்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கோம். அதை உணரும் பொழுது அது நாம தான் கடவுள், நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. எல்லாமே கிரியேட்டர் ஆஃப் ஆல் அவர் சஃபரிங்ஸ். எல்லாமே நாம தான். எல்லா இன்பங்களுக்கும் நாம தான் கிரியேட்டர். எல்லா இன்பங்களுக்கும் சரி, எல்லா துன்பங்களுக்கும் சரி, நாம் படுகின்ற எல்லா இன்பங்களுக்கும் நாம தான் கிரியேட்டர். நாம் படுகின்ற எல்லா துன்பங்களுக்கும் நாம தான் கிரியேட்டர். இறைவன் வேறு இல்லை, நாமளே தான் இறைவன் அப்படின்னு ஒரு லெவலில் உணராத வரைக்கும் நம்ம இறைவன் தான் கும்பிட்டுருக்கோம். ஸோ இது பேசிக் லெவல். செகண்ட் லெவல் ட்ரூத்னு சொல்லலாம், இல்லை லோயர் லெவல் ட்ரூத்னு சொல்லலாம். ஹையர் லெவல் ட்ரூத் வரும்போது இதெல்லாம் விட்டுடுவோம். பார்க்குற இடத்துலலாம் கடவுளே பார்ப்போம், எல்லாத்தையும் கடவுளாகவே பார்ப்போம். கடவுளாகவே எப்பயும் எல்லாரையும் பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வந்துருச்சு. கடவுளாக ஐக்கியமாயிடுறோம். கடவுளோட ஐக்கியமாகி அடுத்த லெவலுக்கு போகிறோம். அப்படின்னும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா எல்லாரையும் கடவுளாகவே பார்ப்போம். எதிரியாகவோ, அதாவது நம்ம குறை சொல்லக்கூடியவனாகவோ, அல்லது அவன் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டான், இப்படி ஏமாற்றிட்டான், பண்ணிட்டான், செஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லி, அடுத்தவனை மோசடி சொல்லி, அடுத்தவனை திட்டி நிறைய நடக்குது. நம்ம சீரியல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அடுத்தவனை பற்றி எப்படி தான் கமெண்ட் கொடுக்குறாங்க, சாபம் கொடுக்குறாங்க, மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம சீரியலை பார்த்தாலே தெரியும், ஒரு சீரியலை உட்காந்து பார்த்தா தெரியும் என்னென்னலாம் நெகட்டிவ் மென்டாலிட்டி மக்கள்கிட்ட இருக்குன்றது ஒரு 2 சீரியல் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ நெகட்டிவ் இருக்கும் நம்மக்கிட்ட வச்சுட்டு இருக்கும்போது எந்த கடவுளை கும்பிட்டாலும் வேலைக்கு ஆகாது. எந்த கடவுளை எங்கே போய் கும்பிட்டா, மெக்கா போனாலும் வேலைக்கு ஆகாது, காசிக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது, ஜெருசலேம் போனாலும் வேலைக்கு ஆகாது. இல்லை அந்தந்த மதங்களில் எங்கெங்கே முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜென்மத்தில் அந்த இடத்துக்கு போய் கால வச்சா தான் முடியும், அதான் பெரிய தெய்வீக கடமை அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க இல்லையா? கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணாங்க? ஜெருசலேத்துக்கு ஒரு தடவையாக போயிட்டு வந்தோம். இஸ்லாத்தில் என்ன பண்ணாங்க? ஒரு தடவையாவது மெக்கா மதியானா போயிட்டு வந்தோம். இந்துக்கள் ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு வந்தோம். காசிக்கு போய் தலையை கட்டிட்டு வந்தோம், குளிச்சுட்டு வந்தோம். இப்படி எல்லாம் பண்ணாலும் கூட நீங்கள் கடை தேர முடியாது. அது ஒரு சிம்பாலிக், அவ்வளோதான். அடுத்த லெவலில் போகணும். அந்த இறைவனை எப்படி உணர்வது? நம்ம இருந்த இடத்துல இருந்து எப்படி உணர்வது? இதுக்காக காசு செலவு பண்ணி போக தேவையில்லை, கடன் வாங்கிட்டு போக தேவையில்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக தேவையில்லை, லீவ் போட்டு போக தேவையில்லை, பிஸ்னஸ் விட்டு போக தேவையில்லை. இருக்கிற இடத்துல எப்படி கடவுளை உணர்வது, இருக்கிற இடத்துக்கு எப்படி கடவுளை கொண்டு வருதுன்ற விஷயத்தான் நம்ம கருணாநிதியிலிருந்து சொல்லிக் கொடுக்குறோம்.
அதை லைஃப்பில் கேட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை விடாமல் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி வயசால் யாருமே கிடையாது. இந்த காலை வாங்கி இந்த காலை விடாமல் அதில் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி வெரி 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 கிரேட்ஃபுல் சோல் யாருமே கிடையாது. அவ்வளோ லக்கி சோல்ஸ். பிகாஸ் யூ ஹேவ் பீன் செலக்டட் பை தி அல்மைட்டி காட். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே சுகப்படுங்க அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க தான் இங்கே வர முடியும், எல்லாராலையும் வர முடியாது. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 66 பேர் வந்திருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி சோஷியல் மீடியாவில் பார்க்கணும், அவ்வளோதான். அதோட சரி, தேர்ட் குவாலிட்டிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு, அவங்க செகண்ட், அவ்வளோதான். லைஃப்பில் அப்ளை பண்ணணும். லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா நம்மளா மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அடுத்த லெவலுக்கு போகல. சரியா? சகோதரிக்கு நன்றி. ரொம்ப கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டாக போட்டிருக்காங்க. இது மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் இந்த கேட்சிங் பாயிண்ட். இந்த கேட்சிங் பாயிண்ட்டை பிடிச்சி மைண்டில் அப்ளை பண்ணணும். நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற அப்ளிகேஷன் தான். ஆனால் பெரும்பாலும் 99.99% யாரும் அப்ளிகேஷனை பண்ணுறது கேட்டுக்குவாங்க. அப்படியா ரைட், அப்படியா ரைட். லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் நம்ம சொல்கிற விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்க, நான் விளக்கமாக சொல்கிறோம். ஆனால் ஏன் எதுக்கு கேட்காது, முதல்ல அப்ளை பண்ணுங்கள். முதல்ல அப்ளை பண்ணுங்கள். லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கு ஏன் எதுக்குன்னு எப்படி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றனால தான் லேட் ஆகுது ஒழிய, பட் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறோம். 7ஆம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். எல்லாமே அக்டோபர் 7 வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, பட் அக்டோபர் 7 வரைக்கும் கொஞ்சம் மேக்ஸிமம் பண்ணிக்கோம். அக்டோபர் 7 பிறகு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. ஸோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவோம். நேரப்பற்றாக்குறை இதான ஒழிய பாருங்கள், 1 மணி நேரம் ஆரம்பித்தோம், அப்புறம் 1.5 மணி நேரம் ஆச்சு, இப்போ 2 மணி நேரம் எழுதிடுறோம். 7 மணி வரைக்கும் எழுதிடுறோம். 5 to 6, 5 to 6:30, 5 to 6:45, இப்போ 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கு முடிச்சா போதும் மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் நிறையா இருக்குது. சொல்கிறதுக்கு நான் ரெடி, கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியான்றது தான். கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியான்றதை விட அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியான்றது தான் முக்கியமான விஷயம். சரியா? ஓகே. அப்புறம் வந்து ரொம்ப நன்றி சகோதரருக்கு, மிகவும் நன்றி. இந்த பாயிண்ட்டை மைண்ட் வச்சு லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். எஸ். அடுத்தது வந்து முத்துக்குமார் அவர்கள் வந்து சகோதரர் இந்த விளக்கேற்றுவதா எந்தெந்த திசையில் ஏற்றணும், என்னென்ன பலன்லாம் போட்டிருக்காரு. எல்லாம் கரெக்டு, தப்பு இல்லை. பட் அது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அது எப்படின்னு இன்னொரு நாளைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். அது பெரிய சப்ஜெக்ட். அது ஒன்றுக்கும் வரிக்கு வரி விளக்கம் சொல்லணும்னா அது ஒரு நாள் கிளாஸ் ஆகும். நான் இன்னொரு டைம் அது சொல்கிறேன் நான். பட் விளக்கேற்றும் பலன் கரெக்டு, அது தப்பு தான். சாரி, தப்பு இல்லை, அது கரெக்டு, அப்சல்யூட்லி கரெக்டு. பட் அது எப்படி ஃபைன் டியூன் பண்ண, அது மீனிங்கை வந்து அது எக்ஸ்டர்னல். பட் இன்டர்னலாக எப்படி எடுத்துக்கணுன்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணி ப்ளே பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? இன்னொன்று நாளைக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கிளாஸில் ஜூனியர், சீனியர், சப் ஜூனியர் மேட்ரு மாதிரி நிறைய பேர் இருக்குது. அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொன்னோம். நேற்று சகோதரர் மலைராஜ் சார் ஆரம்பித்து வச்சார். நிறைய சில பேர்லாம் போட்டிருக்காங்க, படிக்க எனக்கு நேரம் இல்லை. ரமணிச்சந்திரன் சாரும் போட்டிருக்காரு, இன்னும் சில பேர்லாம் போட்டிருக்காங்க, முத்துதேவின்னு போட்டிருக்காங்க. கருத்துக்கள் வர நல்ல விஷயந்தான். பட் அது பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒப்பீனியன் எதிர்பார்க்குறேன். ஒரு 4 பேர் சொல்லியிருக்காங்க, சில சகோதரர்கள் சில சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருடைய ஒப்பீனியன் எதிர்பார்க்குறேன் நான். அது எப்படி இருக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கோம், வீடியோவை பார்க்குறது கிடையாது. வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லாத விஷயமெல்லாம் இவங்க எடுத்தோடனே டக்குன்னு உடனே கேள்வி கேட்டுடுறாங்க. கேள்வி கேட்டால் எனக்கு காசா பணமா என்னைக்கு இருந்தாலும் பதில் சொல்ல போகிற ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகே, படத்தை ரெஃபர் பண்ணாத கேள்வி வராது, அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் ரெஃபர் பண்ணி யாரும் பார்க்க டேட்டா கொஸ்டின் கேட்குறீங்க. அப்போ கொஸ்டின் கேட்கும்போது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கும், டென்ஷன் ஆகிடுறாங்க, எமோஷன் ஆகிடுறாங்க. அது மறைமுகமாக வெளிப்படுத்துறாங்க. அது நியாயமானது தான், தப்பு இல்லை. ஸோ அது எப்படி பண்ணாண்டு சில பேர் சஜஷன் சொல்லியிருக்கீங்க. அதை நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணால் உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன, வரவேற்கப்படுகின்றன. சொல்லுங்கள், இந்த 2 நாள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்கள், மெசேஜ் போடுங்க, பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணுறேன். பட் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு நீங்கள் இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வேண்டாம், அதை நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அதான் அப் டு 7th வரைக்கும் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் மத்தியில் பண்ணிடுறேன். எந்த கொஸ்டினாக இருந்தாலும், எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினாக இருந்தாலும், எவ்வளோ இதுக்கு ஆன்சரே பண்ண முடியாத கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். கடவுள்கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் என் மூலமாக சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ புதுசாக ஏதாவது கேட்கணுன்னா அதை கேளுங்க. ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். சகோதரர் ஜெயக்குமார் கூட கருணை கொலை பண்ணலாமா, பண்ணுறாங்கன்றாங்களே, சரியா தவறாங்க கூட கேட்டிருந்தாரு.
லிஸ்ட்டில் இருக்குது, ஆன்சர் பண்ணுறேன். நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களுடைய கொஸ்டின் கேளுங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த கொஸ்டின் கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஐயா வணக்கம் சகோதரர் பொன்னைவேலு சொல்லியிருந்தாரு, நம்ம கியூ சிஸ்டம் கொண்டு வந்துடலாம், கியூ சிஸ்டம் கொண்டு வந்துடலாம். நல்ல நல்ல யோசனை அவர், நல்ல யோசனை. நன்றி அவருக்கு, குழந்தை சகோதரருக்கு நன்றி. அந்த சிஸ்டம் கொண்டு வரலாம். அது நீங்கள் எப்படி பண்ணலான்றீங்க, யார் கொஸ்டின் கேட்குறீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க அப்படின்றது கேளுங்க, அது நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சில விஷயங்கள் வந்து பர்சனலாக தான் பேசணும், பர்சனலாக தான் இருக்கணுமா, சில விஷயங்கள் இருக்குது. சில பேர் சில விஷயங்களை வந்து பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது நான் நம்பர் கொடுக்குறேன், நான் நம்பர் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அது வந்து ஏன் வந்து என்னை ஓவர்லுக் பண்ணிட்டு கேட்குறீங்கன்னு ஆசிரியர் சாரும் கோச்சிக்க மாட்டார். ஏன் வந்து ஆசிரியர் சார் மூலமாக வராமல் எங்கிட்ட டேரெக்டாக வரீங்கன்னு நானும் கோச்சிக்க மாட்டேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன் என்னை ஓவர்லுக் பண்ணிவிட்டு எங்கள் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்காமல் ஏன் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க அவரும் கோச்சிக்க மாட்டார். நீங்கள் ஏன் அவர் மூலமாக வரணும், அவர் மூலமாக தானே சேனல் பண்ணி வரணும், அவர் கொடுக்குற கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுவேன், அவர் கொடுக்குற ப்ராப்ளத்துக்காக நான் சொல்யூஷன் கொடுப்பேன். நீங்கள் ஏன் வந்து அவர் மூலமாக வரலன்னு நானும் கேட்க மாட்டேன். சில காரணங்களுக்காக பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக நம்பர் கொடுக்க சொல்கிறேன் இந்த வீக்கில். அதுக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அவர் மூலமாக வாங்க. ஏன்னா பிகாஸ் அவர் மூலமாக வரும்போது யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு முன்னே கொடுக்கணும், பின்ன அவர் தெரியும், ஃபில்டர் பண்ணிக்குவார். இப்போ நமக்கு நம்ம பிரச்சனை பெருசு, அது தப்பு கிடையாது, இயற்கை தான் அது. நமக்கு நம்ம பிரச்சனை தெரியும். நீங்கள் 10 பேரோட பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை பெண்டிங் வைக்கலாம், பார்த்துக்கலாம் பொறுமையாக. மற்ற அதோட ரொம்ப சீரியஸான மேட்டர்லாம் இருக்கும். ஸோ அப்போ அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுப்பாரு வரிசையாக. சரி, இது ரொம்ப சீரியஸ், இது ரொம்ப சீரியஸ், இதுக்கு அடுத்த சீரியஸ் அப்படி பண்ணிட்டு இது நார்மல் சார், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் சார். அது அந்த அந்த ஃபில்ட்ரேஷன் ஒர்க் அவர் பண்ணுவார். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக வாங்கன்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை, உங்களுக்கு அது தப்பு கிடையாது, அது தவறும் கிடையாது. பட் ஒயர் கம்பேரிங் வித் அதர்ஸ், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் பிரச்சனை பார்த்துக்கலாம், பெண்டிங் பொறுமையாக பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பெண்டிங்கில் போகிறதா கொஞ்சம் பெண்டிங் ஆகுது. தட்டு உங்களுடைய கர்மாவனால தான் அது கூட டேட் ஆகுது. வேற நம்ம சைடில் நம்ம வந்து 24 hours 65 days நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த யோசனையும் மாற்று கருத்தோ தயக்கமோ அதெல்லாம் கிடையாது, பண்ணுறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்பர் கொடுக்க சொல்லிட்டு பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் என்ன கேட்கணும் கேளுங்க. பர்சனல் கொஸ்டின்ஸ் வில் பி ஆன்சர் பர்சனலி. உங்கள் சீக்ரெட்ஸை வந்து சீக்ரெட் தான். ஏன்னா பிகாஸ் அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட மட்டும்தான் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் அதை வந்து வெளிப்படுத்த மாட்டோம், யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டோம். அது கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு வராங்க, ஒரு பிரச்சனைக்காக வராங்க, ஒரு ப்ராப்ளத்துக்காக வராங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கோட் ஆஃப் எத்திக்ஸ். அது நான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து கடந்த 36 வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டேன். யாராக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அந்த விஷயம் போகாது. கணவன் மனைவியாக இருந்தால் கூட கணவன்கிட்ட தான் என்ன பேசணுமோ அது கணவன்கிட்ட தான், மனைவினா மனைவி கிட்ட பேசுறது அதுதான். இவங்க 2 பேருக்கும் மாற்றி இங்கே அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது சொல்ல மாட்டேன். அப்பா பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்பா விஷயம் அப்பா கிட்ட தான், புள்ள விஷயம் புள்ள கிட்ட தான். அவங்களுக்குள்ள ஓட்டிக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, அது வேற சமாச்சாரம். பட் அதுக்கு நாம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அப்பா கிட்ட என்ன பேசுமோ அதான் பேசும், புள்ள கிட்ட என்ன பேசுமோ அதான் பேசும், யாராக இருந்தாலும். ஸோ சீக்ரெசி வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் என்ன டாக்டர் இப்படி சொன்னால் இது யார்கிட்ட சொல்லிவிடுவாரோ, பப்ளிக் இதாக சொல்லிவிடுவாரோ, அதாவது குரூப்பில் போட்டுருவாரோ, பேசிடுவாரோ அப்படிங்கிற ஒன்லி பர்சனல் டு பர்சனல். யாருக்குமே எந்த காரணங்களும் சொல்ல மாட்டோம். நீங்களா சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லலாம், நீங்களா சொல்லுங்கள் சார், 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுலேருந்து ஒரு தெளிவு வரட்டும், இதுலேருந்து ஒரு ஞானம் வரட்டும், நீங்களா சொல்லுங்கன்னு சொன்னால் வேணா சொல்லணும். அதர்வைஸ் விதவுட் யுவர் பர்மிஷன் நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம். அப்படியே சொன்னாலும் யாரும் பேரை மென்ஷன் பண்ண மாட்டோம். உங்களுக்கே நல்லா தெரியும். யாருடைய பர்சனல் மேட்டர் சொன்னால் கூட பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், ஊரெல்லாம் சொல்ல மாட்டோம். பொதுவாக ஒரு நபர், ஒரு சகோதரர், சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி லெசனை கற்றுக்க வேண்டிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க, நல்லதும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்குறாங்க. நம்ம டெய்லி கற்றுக்குறோம் இல்லையா, இறைவனுடைய படைப்பு நம்ம தினமும் கற்றுக்கிட்டே இருக்கும். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி அம்மாவை இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. சரஸ்வதியை நான்லாம் படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், நான் தான் பெரிய லார்ட் டபுதாஸ், நான் தான் கல்விக்கு அதிபதியாச்சேன், அந்த அம்மாவும் படிச்சுட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுது சரஸ்வதியே இன்னமும் படித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாமே கறக்கண்டோம்லாம் சொல்ல முடியாது. நம்ம நாசா சொல்கிற மாதிரி இதுதான் இப்படிதான் கிடையாது. உலகம் வந்து பிரபஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. வள்ளல் பெருமானே என்ன பண்ணுறாரு, அவர் அசல் பாடியில் உள்ள போய் பார்க்குறாரு. போறாரு, ஏகப்பட்ட சூரியன், ஏகப்பட்ட சந்திரன், ஏகப்பட்ட பூமி, ஏகப்பட்ட கிரகங்கள், இந்த கேலக்சி பிரபஞ்சம் மாதிரி நிறைய எத்தனை பிரபஞ்சம் பார்ப்பாரு அவர், எத்தனை கேலக்சி பால்வெளி மண்டலம், நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. சயின்ஸில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அஸ்ட்ரானமி இது.
இந்த மண்டலம் அந்த மண்டலம் பால்வெளி மண்டலம் மில்கி வே அந்த வே இந்த வே இத்தனை பிரபஞ்ச தொகுப்பு இதை மாதிரி ஏகப்பட்டது கிடக்குது. அவரும் போய் பாட்டு கடைசியில் எப்பா எவ்வளோதான் பிறந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவார். அவர் பாட்டை தெளிவாக சொல்லுவார். நான் போய் பார்க்குறேன், போகிறேன் எத்தனை கேலக்சிஸ் இருக்குது, எத்தனை பால்வெளி மண்டலங்கள் இருக்குது, பார்த்துக்கிட்டே போகிறேன். சதான் முடிச்சிடலாம், சரி வந்தனா சதான் முடிச்சிடலாம் தான் போயிட்டே இருக்கு. எவ்வளோ தான் போகிறது, நானே போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன்ற தெளிவாக சொல்கிறார். இப்போ திருவருட்பால அவர் சொல்கிற அந்த விஷயங்களை, வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 லட்சம் வருஷம் ஆகும். அவர் சாதாரணமாக வடலூரில் உட்காந்து பாடிட்டு போயிட்டார். ஒரு சாதாரண குடிசை வீட்டில், சாதாரண ஒரு கூரை வீட்டில் இருந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் எங்கேயும் போகல, அடுத்த விட்டு வடலை விட்டு எங்கேயும் போகல. அங்கே உட்காந்து சொன்ன விஷயத்த இன்னமும் 2 லட்சம் வருஷம் ஆனாலும் கூட நாசாவால் ப்ரூவ் பண்ண முடியாது. பார்சியில் தான் பண்ணும். அதுக்கும் ஏகப்பட்ட மேன் பவர், ஏகப்பட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு, அவ்வளோலாம் செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாதாரணமாக வள்ளல் பெருமான் எப்படி போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய மெய்ஞானிகள் சொன்ன, நம்முடைய சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் சொன்ன மெய்ஞான விஷயங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, விஞ்ஞானத்துக்கெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட வருஷம் ஆகும், ஏகப்பட்ட டைம் ஆகும். நம்ம அதையே அந்த விஞ்ஞான ரீதியை பக்கம் மெய்ஞான ரீதியை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். பட் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தின் ஒரு டைனி பார்ட்டிகள், சின்ன பகுதி தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மைண்டை கட்டம் போட்டு மைண்டை பேசு. விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தின் ஒரு சிறு பகுதி, எ டைனி பார்ட்டிகல் ஆஃப் எ டைனி பார்ட்டிகல். அது வேர்டு எப்படி சொல்லுவாங்க? எ டைனி பார்ட்டிகல் ஆஃப் மெய்ஞானம். மெய்ஞானத்தோட சிறு பகுதி தான் விஞ்ஞானம். நம்ம விஞ்ஞானத்தை பெருசாக பிடிச்சும் கிடக்கிறோம். இதை மாதிரி எவ்வளோ ஜெய்ஜென்டிக்காக இருக்குது மெய்ஞானம். நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நானு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இந்த ஒரு மாசமா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், நான் ரொம்ப நன்றி, எங்க ரொம்ப ஃபேமிலி ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு. இவ்வளவு என் பேர் ரோஜா ஐயா, ரோஜா ரமணி. ஹஸ்பண்ட் பேர் சுரேஷ், திருவண்ணாமலை. சொல்லுங்கம்மா. ஐயா, நான் காக்கை குருவி வரத்துக்கு காரணங்கள் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? காக்கை குருவி எங்க வரணும்? காக்கை குருவி எங்க வருதுன்னு சொல்றீங்க? இப்போ வீட்டுக்கு தேடி வருது, ஒரு பூனை வருது, ஒரு நாய் வருது, அந்த மாதிரி அவங்க எல்லாம் வராங்க இல்லைங்களா? ஆனா இவ்வளவு நாள் நான் ஃபுட் எல்லாம் வச்சிருக்கேன், பட் அவங்க வந்ததே கிடையாது. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக என்னன்னா இன்னொரு விஷயம், அவங்க மார்னிங்கே போயிடுவாங்க. அவங்க எல்லாம் அந்த டைம்ல நான் ஃபுட் வைக்கணும். அவங்க டைம் ஒண்ணு இருக்கு, அவங்கதான் ரொம்ப ஏர்லி மார்னிங் கரெக்டா எழுந்துப்பாங்க. சோ அதனால என்னன்னா மார்னிங் வச்சிருவேன். இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிட கூடாது டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். இல்ல கிட்ட போனா பயந்து ஓடிடுவாங்க. அவங்களுக்கு நாம விலங்குகள் கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம மனுஷன் தான் 6வது பகுத்தறிவு உடையவன், மனுஷன் தான் ரொம்ப ஹைடெக் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் கடவுள் படைச்சிருக்காரு. பட் நம்ம விலங்குகளை விட கேடுகட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். பிகாஸ் அந்த பகுத்தறிவை நெகட்டிவா பயன்படுத்தி, பகுத்தறிவை பாசிட்டிவா பயன்படுத்தணும்னா இறைவனுடைய படைப்பின்படி நம்ம கரெக்டா இருப்போம். ஆனால் டியூ டு அவர் கர்மிக் ரீசன்ஸ் நம்ம அந்த பகுத்தறிவை நம்ம நெகட்டிவ் சைடில் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். விலங்குகளுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயம், விலங்குகளை வீட்டில் வளர்த்தக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும், பூனையாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும், கொக்காக இருந்தாலும், கிளிகிற என்னென்னமோ சொல்கிறாங்களே, கிளி வளர்த்துறாங்க, முயல் வளர்த்துறாங்க, நிறையெல்லாம் வளர்த்துறாங்க. பாசம்ன்றாங்க, அன்புன்றாங்க. வீட்டில் பெட்டில் போட்டுக்கிட்டு காரில் உட்கார வச்சுட்டு அது பெட்டிஸ் அந்த போர்டுன்னு சொல்லி காரில் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு காரில் போகிறது, வீட்டில் பெட்டில் போட்டுக்கிட்டு புரள்றது, இதெல்லாம் தப்பு, செய்யக்கூடாது. விலங்குகளை மதிக்கணும், அதுக்கு ஹானர் பண்ணணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே ரைட், ஓகே. பட் வீட்டுக்கு வெளியே இருக்கணும். நாயாக இருந்தாலும் கூட வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்குள்ளே கூட அவங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பசின்ற ஜீவனுக்கு ஃபீட் பண்ணணும். அது வள்ளல் பெருமான் பூமியில் அவதரித்த அவர் என்ன விஷயத்தான் சொல்றதுக்காக வந்தாரோ அந்த விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு. பசிங்களுக்கு சாப்பாடு கொடு, பசிக்கிறவங்க நல்ல உணவை, கட்டவனும், அயோக்கியனோ, பிராடோ, பத்தராட்டம் யாரா இருந்தாலும் சரி, பசின்றவனுக்கு சாப்பாடு கொடு. பட் இதுலயும் அடுத்த விஷயம் நம்ம ஃபைண்ட் பண்றோம். பசிக்கிறவங்களுக்கு ஒரு சகோதரி சாப்பாடு கொடுத்தாங்க போன மாசம் நினைக்கிறேன். போன மாசம் ஒரு சகோதரி பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. பசிக்கிறவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அடுத்த ஒரு 15 நாள் அவங்களுக்கு ஃபைனான்சியல் ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. கேட்குறாங்க, சார் நான் சாப்பாடு கொடுக்கறது தர்மம் தானே,
பசிக்கிறவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். நீங்கள் சொல்கிறீங்க தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் அடுத்த நிகழ்வுகளாக வந்து எனக்கு ரொம்ப ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஆகி போய் ரொம்ப டைட்டாக இருக்குது. இது என்ன சார் நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா வந்து எனக்கு அந்த மாதிரி தோணுனது இல்ல. எப்பவுமே எனக்கு வந்து நமக்கு இப்போ நான் அப்ஸ் அண்ட் ஆன்சர் டவுன் பண்ணுறேன். இருக்கு லைஃப். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இங்கே தான் கர்மாயன ஹீலிங் வருது. இங்கே கர்மாயன ஹீலிங் வியூவில் பார்க்கணும். நீங்கள் மற்ற வியூவில் பார்த்தீங்கன்னா அது வேற மேட்ரு. அப்போ பசிக்குது சாப்பாடு கொடுக்குறோம், ரைட், ஓகே. பசிக்குது நான் உணவு வாங்கி கொடுத்தேன், ரைட்டு, ஓகே. ஆனால் பசிச்சு உணவு நீங்கள் புண்ணியன்றீங்க, வள்ளலாரும் சொல்கிறாரு, மற்றவங்களும் சொல்கிறாங்க பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. பட் இங்கே பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஃபைனான்சியல் கிரைசிஸ் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப செலவுக்கு கஷ்டப்படுறேன், நான் ஏன் தர்மம் கொடுத்தேன், ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டாங்க போன மாதம். என்ன ஆன்சர்னா, அவன் பசியால் இருக்க வேண்டும், அவன் பசியை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அவன் அந்த மாதிரி கர்மா பண்ணியிருக்கான், அவன் இந்த கர்மா பண்ணியிருக்கான். அதனால பசியினுடைய வேதனையை உணர வேண்டும், பசியினால வாடணும், பசியினுடைய கொடுமையை அறியணும். அந்த பசினா என்ன, நாம் எப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். பசிச்ச வாய்க்கு சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்காத அவங்களை துணைப்படுத்தணும். அவங்க பசிக்கு நம்மளை என்ன தேவையோ அதை கொடுக்கல, பறிச்சிட்டோம், அவனை பசியால் வாட வச்சோம். அந்த பலந்த 100ல் 1 பங்கா நீ அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவன் வந்து அந்த பசியால் வாடணும் ஒரு விதியை கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஹா கஷ்டப்படுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. இங்கே இறைவனுடைய நோக்கத்தில் நாம் குறுக்கெடுக்கின்றோம். இங்கே இறைவன் என்ன பண்ணுறாரு, அவன் சாப்பிடணும் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி எத்தனை பேர் வாயில் வயிற்று அடிச்சிருக்கான், சாப்பிடா பண்ணியிருக்கான், அடுத்தவங்க சாப்பிட பிடிங்கிருக்கிறான், சாப்பிடாம பண்ணியிருக்கான். அந்த வடி வேதனை அவன் எப்படி உணர்வான், உணர்றோம் இல்லையா? இதான் தட் இஸ் கர்மானுஜம் சொல்ற முக்கியமான பாயிண்ட். அதுதான் நாம் என்ன தவறு செய்கின்றோமோ அது மாதிரி குறைந்தபட்சம் 100 மடங்கு, அதிகபட்சம் 1000 மடங்கு மல்டிப்ளை பண்ணி தான் கொடுப்பாரு. நன்மை தீமை கொடுக்க குறைச்சி கொடுக்குறாரு, நன்மை அதிகமாக கொடுக்குறாரு. நல்லா பார்த்துங்க, திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கடவுள் வந்து நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா அதை மாதிரி பல மடங்கு பெருக்கி கொடுக்குற பலன்களை, பாசிட்டிவ்ஸை பெருக்கி கொடுக்குறார். 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கொடுக்குறார். பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறார் பாருங்க, இங்கேயும் கடவுள் கருணை உள்ளவர் தான். பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறாரு, எவ்வளோ கொள்ள முடியுமோ 1000 100 500 10 1 அப்படி சொல்லி குறைச்சி தான் கொடுக்குறாரு. அந்த குறைச்சி கொடுக்கறதுக்கே நம்ம சொல்லுவோம், ஐயோ அம்மா ஆத்தா முடியல என்னால நம்ம விழுந்துடும், நாக்கு தழுதுன்னு விழுந்துடும் இல்லையா? அதுதான். அப்ப என்ன பண்றோம், இறைவனுடைய நோக்கத்துக்கு குறுக்க நம்ம நுழையிறோம். அப்ப இறைவனுடைய நோக்கத்துக்கு குறுக்க நுழையும் போது நமக்கு பனிஷ்மெண்ட் வருது. அந்த சகோதரி பண்ணது அதான். அதே மாதிரி ஒரு 2-3 months பேக்கு பெங்களூர்ல சகோதரர் குழந்தை வேறும் அதுதான் சொன்னார். நான் அமாவாசை போய் தானம் பண்ணிட்டு வந்தேன், 200 ரூபாய் தானம் பண்ணேன், அடுத்து எனக்கு ரொம்ப ஃபைனான்சியல் டைட்டாக போயிடுச்சு, எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாரு. அப்போ பண்ண தர்மம் வந்து ஏன் வேலை செய்யல? இங்கே தான் கர்மானுஜனிங் உள்ள வருது. எல்லாம் குடுன்றாங்க, கர்மானுஜனிங் தான் இதை ஃபைன் டியூன் பண்ணி விளக்கமாக சொன்னீங்க. எந்த ஆன்மீகவாதிகிட்ட கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் கிடைக்காது. நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, இதே கொஸ்டினை நீங்கள் வேறு யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. உலகத்தில் நிறைய அமைப்புகள் இருக்காங்க, நிறைய இயக்கங்கள் இருக்குது, நிறைய மன்றங்கள் இருக்குது, நிறைய ஆன்மீக ஆசிரியர்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டு பாருங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. நான் சொல்கிற ஆன்சருக்கும், நான் இல்லை இறைவன் என் மூலமாக சொல்லுகின்ற ஆன்சருக்கும் அவங்க சொல்கிற ஆன்சருக்கும் வித்தியாசம் பாருங்க. இங்கே நான் டாக்டர் கிடையாது, இறைவன் சித்தர் பெருமக்கள் என் மூலமாக கொடுக்கின்ற ஆன்சருக்கும் நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுக்குற ஆன்சர் கம்பேர் பண்ணி பாருங்க, என்டையர்லி டிஃபரெண்ட். பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், பர்ஃபெக்ட் ஆன்சர். இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நான் இதை முடிச்சிடறேன் நான். ஸோ அப்போ இதில் என்ன விஷயம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் என்ன விஷயம் நம்ம எடுத்துக்கணும்னா, இதை எப்படி வந்து அவன் வந்து கர்மாவை அனுபவிப்பதற்காக இருக்கிறான், இதை நம்ம குறிப்பிடக்கூடாது. இப்போ இவனுக்கு கொடுக்கலாம், இவன் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதான் இங்கே சப்ஜெக்டே. எப்படி கொடுக்கறது, தப்பாக கொடுத்துடக்கூடாது, சரியாக கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கறது அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிறிஸ்டல் மெடிடேஷன் கைட் பண்ணோம். நீங்கள் கிறிஸ்டலை கூட வச்சிருந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இவனுக்கு கொடு, இவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கரெக்டாக காட்டி கொடுத்துரும். அந்த ஃபைன் டியூனிங்க்கு கிறிஸ்டலை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது காரணம் வந்து அதுதான். பிகாஸ் அவன் கதறி அழுவான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது. இவன் அமைதியாக இருப்பான், அவன் கஷ்டத்தை வெளிக்காட்டிக்கவே மாட்டான், ஆனால் அவனுக்கு நீயா போய் கொடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவன் கதறி அழுவான், பசி தாயேன்னுவான், அவனுக்கு கொடுக்காது. பிகாஸ் அவன் அனுபவிச்சு கர்மாவை தீக்கணும். ஏன்னா இது மாதிரி எத்தனை பேர் வாயில வயிற்று அடிச்சுக்கிறான், டிவைனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஐயோ பாவம் நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் இவனுக்கு கொடு. அப்போ அது எப்படி வரும், இறைவன் வந்து இன்ட்யூஷனாக
அந்த உள்ளுணர்வாக நம்ம கொடுப்பாரு. அப்போ எப்படி கொடுப்பாரு? இறைவன் சொல்ற விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நாம கெப்பாசிட்டியா இருந்தா தான் நமக்கு அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. மற்றவங்க மாதிரி தான் நாமும் தப்பு பண்ணுவோம். இங்கே அந்த சகோதரி பண்ண தப்பும் அதுதான், சகோதரர் குழந்தை வேது பண்ண தப்பும் அதுதான். தெரியல, பாயிண்ட் பண்ண தெரியல. அந்த பாயிண்ட் பண்ண தெரிஞ்சோம்னா அழுறான், பசிக்குன்னு துடிக்கிறான்னா கூட சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் அமைதியா இருக்கான், அவன் பசியும் கேட்கல, அமைதியா இருக்கானா அவங்ககிட்ட நீங்க தேடி போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் போக போக அது நீங்க உங்களுக்கு அனுபவத்தில் வரும். இது எப்போ பண்ண முடியும்னா கிறிஸ்தவன் கூட இருக்கும்போது கிறிஸ்தவன் கரெக்டாக கைட் பண்ணும். கிறிஸ்தவன் கரெக்டாக கைட், இவனுக்கு கொடு, இவனுக்கு கொடுக்காது, இவனுக்கு செய்ய, இவனுக்கு செய்யாது அப்படின்னு பாயிண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த புரிதல் நமக்கு வரணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு கிறிஸ்தவ யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எத்தனை வருடங்கள் எடுத்துக்கிறீங்க, எத்தனை மாதங்கள் எடுத்துக்கிறீங்க, இட் இஸ் அப் டு யூ. அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து. இறைவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் கர்மாவை கடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாருன்றத பொறுத்து. ஏன்னா பிகாஸ் அவருக்கு எல்லா ஜென்மங்களை பற்றியும் தெரியும். ஆனால் மனம்ன்றது நாம நினைக்க இந்த ஜென்மத்தை பற்றி தான் பேசுவோம். அதனால பார்த்து பாயிண்ட் பண்ணி கொடுக்குறத பற்றி நம்ம நிறைய அடுத்த வகுப்பில் வழக்கமாக சொல்லுவோம். இது எப்படி பாயிண்ட் பண்ண என்ன செய்யணும். கிறிஸ்தவ கூட கையில் வச்சுக்கும் போது நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுப்போம், யாருக்கு கொடுக்க கூட கரெக்டாக கொடுக்க மாட்டோம். உலகமே கொடுன்னு சொன்னாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உலகமே கொடுக்க வேணாம் சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக கொடுப்பீங்க. தட் இஸ் த பர்ஃபெக்ட், தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் ஆல்மைட்டி காட். சரியா? தென் அடுத்தது ஐயா, அந்த உதவி இப்போ சொன்னேன் இல்லைங்களா, காக்கை குருவி இது. ஸோ அந்த காக்கை குருவிகளுக்கு இப்போ நான் ஒருத்தருக்கு முதல்ல தானம் பண்ணும்போது எதிர்பார்க்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அந்த பலன் வந்து என்னோட முன்னோர்களுக்கு போகணும், யாரோ ஒருத்தரை வேண்டிக்கிறேன், அந்த ஆன்மாக்கு போகணும், அவங்க இல்லை இப்போ இந்த உலகத்துல, அவங்களுக்கு போகணும், அது மாதிரி வேண்டலாமா? அது சரியா? தட் இஸ் கரெக்ட். சங்கல்பம்னு ஒன்று இந்து மதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மற்ற மதங்களும் இருக்கு, பட் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. சங்கல்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து இந்த திருமணங்கள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஏதோ உட்காந்து சடங்கு பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். வர்றவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு கவனிச்சுமா, நீங்கள் அதில் கான்செப்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அந்த அந்தனர் புரோகிதர் வந்து இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது சில விஷயங்கள் வரும். மன்வந்திரைன்னு ஆரம்பிப்பார், மன்வந்திரைன்னு ஆரம்பிப்பார். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அவர் ஏதோ சொல்கிறார், பூ போனா பூ போடுறீங்க, நெய் ஊற்றுறீங்க, அவர் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க. பட் என்ன சொல்ல வராரு உள்ள அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதில் வந்து பாருங்கள், அதில் எப்படி வரும்னா, இந்த பிரபஞ்சம் உருவான தேயத்திலிருந்து, இந்த பிரபஞ்சம் உருவான தேயத்திலிருந்து அப்படியே செக்மெண்ட், இந்த மன்வந்தரத்தில், இந்த வருடத்தில், இந்த இடத்தில் அப்படி சொல்லி அந்த லொக்கேஷன் முதற்கொண்டு, இந்த நட்சத்திரத்தில், இந்த திதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி வருவார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் பழைய இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு திருமண இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசனை ரீபேக் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது அவர் ஐயர் சொல்லுவார், மன்வந்தரே அப்படின்னுவார். இந்த பிரபஞ்சம் உருவானது வந்து அதுக்கு ஒரு செக்மெண்ட் போடுறாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், கிறிஸ்து பிறந்த பின்பு, கிறிஸ்து பிறந்த முன்பு, பஞ்சாங்கத்தை கூட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நிறைய சாலிவாகன ஆண்டு, ஆங்கில ஆண்டு, தமிழ் ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டு அப்படி சொல்லி ஒன்று ஒன்றா போடுவாங்க. நீங்கள் பார்த்துருவீங்க பஞ்சாங்கத்தில். இப்போ கூட சகோதரர் கூட நம்ம அந்த எக்ஸல் ஷீட் போட்டார் இல்லையா, அதில் கூட திருவள்ளுவர் ஆண்டு 2056 போட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் திருவள்ளுவர் ஆண்டுன்றது வேண்டாம், அது எடுத்துருங்க, இது போடுங்க, கலியுகாதின்னு சொல்லி போடுங்க. ஸோ கலியுகாதிலையும் வந்து திருக்கணிதப்படி 5127வது வருஷம், இது வாக்கியப்படி 5126வது வருஷம் வாக்கியப்படி. இன்னும் சில பேர் நம்ம குரூப்பில் கூட டாஸ்மெண்ட்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது, லாஸ்ட் 20 days பேக்குன்னு நினைக்கிறேன். சித்திரையில் நாட்காட்டின்னு ஒன்று இருக்குது. சித்திரையில் நாட்காட்டிக்கும் இப்போ இருக்கிற பஞ்சாங்கத்துக்கும் வித்தியாசங்கள் வருது. அப்போ இது எப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது கான்செப்ட் பண்ண டைம் இல்லை, இதை இப்போ அதை சப்ஜெக்ட் லிங்க் பண்ணிக்கிறோம். சித்திரையில் நாட்காட்டி ஒரு கால்குலேஷன், இட் இஸ் எ கால்குலேஷன், இட் இஸ் எ கால்குலேஷன். சித்தர்கள் சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கின்ற ஒரு கால்குலேஷன். அந்த கால்குலேஷனில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம நாளையில் ஃபாலோ பண்ணுற பஞ்சாங்கத்துக்கும் அதுக்கும் ஒரு 1 month டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் நாள் காட்டி ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. தப்பு இல்லை, அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம், இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் திருக்கணிதம் வாக்கியம்னு ஒன்று இருக்குது. திருக்கணிதம்னா நியர் கால்குலேஷன் போட்டு இந்த நாளில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன், அஸ்ட்ரானமியில் ஒரு கால்குலேஷன் மெத்தட் போடுறாங்க. இன்னொன்று வாக்கியப்படி, வாக்கியம் சொல்லி இருக்கு. ஸோ அந்த வாக்கியம் சொல்லி எடுத்தோம்னா, நான் ஏன் இதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தீபாவளிக்கு முன்னாடி கூட நம்ம சொன்னோம், சித்திரையில் இருக்கட்டும், அது சித்தர்கள் பேர் வச்சதுனால வந்து சித்திரையில் நம்ம எடுத்துக்க கூடாது. சித்தர்களோட பேரை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சொல்ல போனால் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அது நம்ம பப்ளிக் போகிறத பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
சித்தர்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சித்தர்களுடைய மகத்துவத்தை புரியாத மாதிரி பண்ணுறாங்க. சித்தர்களுடைய புனிதத்துவத்தையும் அவங்களுடைய இறையாற்றலையும் தெரியாத புரியாத என்னென்னமோ பேர் சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. சித்தர்களை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. தப்பு கிடையாது, ஆனால் தப்பாகவே சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. என்ன சார் குழப்பறீங்கன்றீங்களா? அதாவது அவர்களை பற்றிய ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வராங்க. இப்படிதான் கொண்டு வராங்க. ஆனால் உண்மையிலே ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை. எக்ஸாம்பிள் 2 விஷயம் சொல்கிறோம்னா, இப்போ சித்தர்கள்னா வந்து கையில் கமலம் எடுத்துக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அப்படியே ஜடாமுடி விட்டுட்டு வருவாங்க. நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், நாடகத்தில் பார்க்குறோம். உண்மையிலே அப்படி இல்லை. சாதாரணமாக இருக்கிறார்கள், மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம், 10 பேர் பார்க்குறோம், 10 பேரோட போனோம்னா இருக்கிறாங்க, 10 பேரோட இருக்காங்க. அந்த உண்மையான சித்தர்களும் எனக்கு குருமார்கள் காட்டி கொடுத்தாங்க. சித்தர்களும் காட்டி கொடுத்தாங்க. உண்மையான சித்தர்கள்லாம் இவங்க தான்ப்பா, நீங்கள் நினைக்க மாதிரி அப்படிதான் இல்லை. ஆனால் எல்லாரும் ஃபோக்கஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி இல்லை. உண்மையான சித்தர்கள் அது வேற மாதிரி இருக்காங்க. அடையாளமே தெரிய மாட்டாங்க, தான் சித்தர்கள் என்று சொல்லிக்கவே மாட்டாங்க. உண்மையான சித்தர்கள், நிறைய சித்தர்களுடைய தொடர்பு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் எந்த சித்தரும் தன்னை சித்தர் என்று சொல்லிக் கொண்டது இல்லை. என்னுடைய அனுபவத்தில் எந்த சித்தரும் நான் சித்தர்ப்பா, என்னை வணங்குப்பா, நான் இந்த பேர் கொண்ட சித்தர், என் பேர் இது, அப்படி பேருக்கு முன்னாடியும் சரி பேருக்கு பின்னாடி சித்தர்னு போட்டுக்கிட்டே இல்லை. இதுதான் உண்மையான கருத்து. இது பப்ளிக்கில் நான் பேசினா தேவையில்லாத ஒரு விவாதம் வரும், தேவையில்லாத கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லலை. இன்னைக்கு ஏதோ வந்ததுனால, நீங்களும் வாய் கடறதுனால ஏதோ ஒன்று வந்துடுச்சு, சொல்ல வச்சிட்டாரு. இன்னைக்கு இதுதான் உண்மையான விஷயம். இது ஒன்று நான் சொல்லலைன்னா கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு கடவை விட்டு இளங்கோவாயிலிருந்து வர வச்சிடணும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். ரொம்ப ரொம்ப சாதாரண. நீங்கள் ஒன்றும் சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனால் அவங்க மதிக்கவே மாட்டீங்க. நீங்களும் இதெல்லாம் இந்த ஆள்லாம் ஒரு ஆளாப்பா அப்படின்னு மதிக்கவே மாட்டீங்க. அவ்வளோ கேஷுவலாக இருப்பாங்க. பட் அவங்ககிட்ட இருக்கிற விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும், அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அது வெளியே காட்டிக்க மாட்டேன். ரொம்ப கேஷுவல், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான சித்தர்கள் அப்படிதான் இருக்காங்க. என்னைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் சித்தர்கள் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க நான் நினச்சிட்டு. என்னுடைய குரு சுந்தரராஜன் தான் காட்டி கொடுத்தார், சித்தர்கள் வந்து உலகம் முழுசுமே இருக்காங்க அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தார். என்னுடைய இப்போ இது பக்குவம் என்ன, இந்தியாவில் தான் சித்தர்கள் இருக்காங்க, தமிழ்நாடு தான் சித்தர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு மேய்ச்சி போச்சுன்னா இந்தியா ஓகே, அவ்வளோதான். உலகம் முழுசும் எல்லா நாடுகளும் சித்தர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினார். அப்போதான் இப்படியெல்லாம் இருக்காங்களா. அது மாதிரி விஷயங்கள், உண்மைகள் வந்து நிறைய இருக்கு. அப்போ சித்தர்கள் நாள் காட்டியும் சொல்லிட்டதுனால அது சரின்னு கொண்டு வந்துட முடியாது. இந்த பக்கம் வரும் திருக்கணிதம் வந்தாலும் அது ஒரு கணிதம் தான். பட் வாக்கியம்ன்றது வந்து சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் தியானத்துல உட்காந்து டிவைன் கிட்ட டைரக்டா வாங்கினது. இங்க எழுதுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது, கால்குலேஷனுக்கெல்லாம் வேலை கிடையாது. நம்ம என்னதான் போட்டாலும் கணக்கு தப்பாயிடும். என்னதான் நம்ம கணக்கு போட்டாலும் ஒரு மேனுவல் மிஸ்டேக் வரலாம் இல்லையா. நான் ஏற்கனவே கூட ஒரு வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அல்ஜிப்ரா படுறோம், ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மேலேருந்து கீழே ரிசல்ட் நம்ம அரைவ் பண்ணி கீழே ரிசல்ட் கொண்டு வர வரைக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், அல்ஜிப்ரா படிச்சிருப்போம். அதை படிச்சுட்டு வரும்போது எங்கேயாவது இடத்துல ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டு டோட்டலாக சொதப்பிடும். கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். நம்ம போடும்போது எங்கேயாவது இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் அசல்ட்டாக ஒரு ப்ளஸ்ஸை மைனஸாக ப்ளஸ் டோட்டலாக ரிசல்ட் பார்த்தா போடும். என்னடா இது ரிசல்ட் புக்கில் பின்னாடி பார்த்தா ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். என்னடா இது ஆன்சர் இப்படி இருக்குன்னு சொல்லி திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மைனஸுக்கு வந்து ஒரு ப்ளஸ் போட்டுருப்போம், இல்லை ப்ளஸ்க்கு மைனஸ் போட்டுருப்போம். உண்மையாக அது இந்த அனுபவம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கேயோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா கூட அது வந்து ரிசல்ட்டில் மாறி வரும். உண்மையா நான் அது மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், 10th அது மாதிரி பண்ணிக்கேன். கரெக்டாக போட்டு கரெக்டாக ஆன்சர் தப்பாக வருது. வாத்தியார் கேட்குறாரு, என்ன இளங்கோ ரிசல்ட் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன பார்த்தா தப்பாக வருது. ஆன்சர் எடுத்து பார், புக்கில் எடுத்து பின்னாடி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் மாறுது. எப்படிலாம் மாறுது அப்படின்னா எங்கேயோ நீ தப்பு பண்ணிக்க பார் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டெப்லேயே தேர்ட் ஸ்டெப் தப்பு பண்ணியிருப்போம். ஒரே மைனஸுக்கு ப்ளஸ் மைனஸ் தான் போட்டேன், ஆன்சர் தப்பு. இப்போ போட்டு கரெக்டாக போடும், கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு, ஓகே ரைட். அப்போது இது மாதிரி நான் 2-3 டைம் அது மாதிரி நான் 10th எனக்கு நடந்தது. அப்போ கரெக்டாக சென்டம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த கோட்டையிலே ஆகிற மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் தப்பு. சித்தர்கள் நாள் காட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், திருக்கணிதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க 6 பேர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரும் வாக்கியம்ன்றது வந்து சித்தர்களும் மகான்களும் தியானத்தில் உட்காந்து அப்படியே வாங்கினது. அதை என்றைக்குமே தப்பே வராது.
அதனால தான் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் அந்த வாக்கிய கணிதம், அந்த கணிதப்படி இப்போ இந்த வருஷம் வந்து 5126வது ஆண்டு, கலியுகம் பிறந்து 5126வது ஆண்டு இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மனுஷன் மேனுவலாக போடுற கால்குலேஷன் தப்பு வரலாம், எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் தப்பு வரலாம். பட் டிவைனில் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுன்னா அது தப்பே வராது. பிகாஸ் இட் இஸ் கிவன் பை த காட், அல்மைட்டி காட். நாம் என்ன பண்ணுறோம், மெடிடேஷனில் வருது சார்னா, இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மெடிடேஷனில் உட்காடுறோம், அன்பயாஸ்டு மைண்டாக உட்காருது, அன்பயாஸ்டாக உட்காரணும். ஒரு மெடிடேஷன் கேட்கும்போது அவங்கெல்லாம் அன்பயாஸ்டாக உட்காரணும், பாரபட்சம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் உட்காருவாங்க. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுங்கன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். அந்த ஆன்சர் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அது பக்குவத்தில் தான் வரும். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இந்த கொஸ்டின் வந்து இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம மனசு வந்து டைலேஷன் வந்துடும். அந்த ஒரு டைலூட் ஆச்சுன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, சார் குழந்தை பிறக்கிறது வந்து பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமா? அப்போ உங்கள் மனசில் கேள்வி வரும்போது நீங்கள் நியூட்ரலில் உட்காந்து கரெக்டாக மெடிடேஷன் கேட்குன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்குறான் பெண் குழந்தை தான் நல்லாயிருக்கும், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அடியில் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிடேஷனை முடிச்சு அது கரெக்டாக வந்தாலும் ஆண் குழந்தை தான் பிறக்கும்னா கூட உங்கள் ஆன்சர் பெண் குழந்தை தான் வரும். இல்லை பெண் குழந்தை தான் பிறக்கும்னா கூட உங்கள் ஆன்சர், நீங்கள் மைண்டில் என்ன நினச்சிருக்கீங்களோ சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களையும் அறியாமல் உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதான் எக்ஸிபிட் ஆகும். அதை நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்போ தப்பாக ப்ரெடிக்ஷன் ஆகிடும். இந்த தப்பாக ப்ரெடிக்ஷன் ஆகிறது தான் வந்து நீங்கள் செய்கின்ற தியானத்தில் செய்கின்ற தப்புன்னு தெரியாது. தியானத்தில் உட்காந்து ஆனால் தப்பாக தான் ஆன்சர் வருது, அதுவும் நடக்கலையே அப்படின்னு. நம்ம தியானத்தை வந்து நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல, நம்ம தப்பாக சொல்லுவோம். ஸோ இந்த அனுபவம் வந்து கண்ணையோகி எனக்கு சில விஷயங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது, என்னுடைய முதல் குரு கண்ணையோகி கொடுக்கும்போது அவர் சொல்கிற விஷயத்தைப்படி நான் தியானம் பண்ணுறேன். சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறார். பட் பண்ணி முடித்த பிறகு ஆன்சர் தப்பாக வருது. ஐயா ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்குறாரு, என்கிட்ட இந்த ஆன்சர் வருது. அப்படியா, ஏன்ப்பா அப்படி ஆன்சர் வரக்கூடாதுன்னு அப்புறம் அவர் கரெக்ட் ஆன்சர் டெரிவ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சரியான ஆன்சர் டெரிவ் பண்ணி கொடுக்குறாரு. பட் என்னுடைய ஆன்சர் தப்பு, தியானத்தில் உட்காந்து நான் வாங்கின ஆன்சர். அப்போ அவர் உள்ளே போய் பார்த்து சொல்கிறாரு, எங்கே தப்பு நடக்குதுன்னா அந்த கொஸ்டின் எனக்கு கொடுக்குறாரு, நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும், நான் அன்பயாஸ்டாக உட்காரணும். ஆனால் அவர் சொன்னதுக்கு இது கிடைச்சிட்டா பரவாயில்ல, இது கிடைக்குமா கிடைக்காதா, இது கிடைக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன சொல்ற, இது கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வந்து அங்கே என்ன வரணும், இது கிடைக்காது வேண்டான்னு வரணும். இது கிடைக்காது, இது வேண்டாம், இது உனக்கு செட் ஆகாதுன்னு வரணும் ஆன்சர். அவர் கரெக்டாக எடுத்துட்டாரு. பட் நான் என்ன சொல்கிறேன், இது கிடைக்கும் வரும்னு ஆன்சர் கொடு. பிகாஸ் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கிடைச்சா பரவாயில்லன்னு என்னையும் அறியாமல் தாட் ஃபார்ம் இருக்குது. அப்போ ரிசல்ட் தப்பாக வருது. அப்போ அவர் திருப்பி மெடிடேஷன் உட்காந்து உனக்கு இந்த ஆன்சர் தான் வந்து இந்த ஆன்சர் வரலை, நீ வந்து உன்னுடைய மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் உனக்கு இந்த எண்ணம் இருந்தனாலும் உனக்கு இந்த ஆன்சராக வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி எங்கே தப்பு பண்ண கரெக்டாக பாயிண்ட் பண்ணி காட்டி கொடுத்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமானது, சாதாரண விஷயம் இல்லை. அது அனுபவத்தில் பக்குவத்தில் தான் வரும். அனுபவம்ன்றதை விட பக்குவத்தில் தான் வரும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா நீங்கள் மெடிடேஷனில் கரெக்டாக 0 மைண்ட், பாசிட்டிவாக நினைக்கக்கூடாது, நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. இப்போ அரசாங்க வேலை கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லக்கூடாது, கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம அரசாங்க வேலை பாவம் கஷ்டப்படுறாரு கேட்குறாரு, பாவம் கிடைச்சா நல்லா இருக்கும், நம்ம மைண்ட் ஒரு வந்துச்சுன்னா அது வேற மாதிரி தான் வரும், கிடைக்குன்ற மாதிரி தான் வரும். இல்லை அரசாங்க வேலையெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா ஆயிட்டான்னு நல்லா பண்றது, இவங்கெல்லாம் அரசாங்க வேலை வருமா செய்யுமா, இவங்களாம் கிடைக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணோம். நம்மளே அறியாமல் ஒரு தாட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து கிடைக்காது, ஆனால் கிடைக்கும்னு வந்துடும். இல்லை கிடைக்கும் கிடைக்காதுன்னு வந்துடும். ஏன்னா நம்ம என்ன சப்கான்ஷியஸ் மைண்ட் நினைக்கிறோமோ அதுதான் வரும். ஆனால் அங்கே 0 மைண்டு கரெக்டாக வச்சோம்னா அவர் அந்த வேலைக்கு போவாரா போக மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதுன்னு கரெக்டாக வரும். ஸோ மெடிடேஷன் வந்து ரொம்ப கரெக்டானது. பட் அது மைண்ட் வந்து நம்ம கரெக்டாக வச்சு வாங்குற இது வரும். பட் கிறிஸ்டல் மெடிடேஷன் ஏன் திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணும்போது நாளடைவில் இப்போ இல்லை, நாளடைவில் கொஞ்சமாக அந்த அன்பயாஸ்டு மைண்ட், அந்த பாரபட்சமற்ற மனதுக்கு நம்ம வந்துடும். அப்போ கேட்குற ஆன்சர் கரெக்டாக இருக்கும், தப்பே பண்ண மாட்டீங்க, கரெக்டாக போவீங்க. அப்படியே தப்பாக போகிற மாதிரி கூட கிறிஸ்டல் கரெக்டாக கேட்பீங்க, சரியாக கொண்டு போயிடும். ஸோ மெடிடேஷனுக்கு கிறிஸ்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கிறிஸ்டல் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்க. அது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பெரிய கிரேட் கிஃப்ட்னு சொல்கிறது வந்து அதுதான். இந்த கலியுகத்தில் மக்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு பெரிய வரப்பிரசாதம் அது. சரியா? தென் ஐயா, தான தர்மங்கள் அதான் முன்னோர்களுக்கு அவங்களுக்காக அது போய் சேரணும்னு வேண்டலாமா, அது சரியா தவறு? எஸ், அது பற்றி தான் வந்தோம், ஆனால் வேற ரூட்டுக்கு போயிட்டோம். சங்கல்பம்னு சொல்லுவாங்க.
அந்த சங்கல்பம்ன்றது வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தில், ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு, இந்த பிரபஞ்சம் மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு. நான் அதான் நாங்கள் பிரபஞ்சம் கூட சொல்லாதீங்க, ஏன்னா நிறைய பிரபஞ்சம் சொல்லுங்க, இறைவன் சொல்லுவாங்க. இறைவன் வந்து ஒன்று தான், பட் பிரபஞ்சங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் எந்த பிரபஞ்சம்னு சொல்லுவீங்க? அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பீரியட்ல இந்த மன்வந்திரன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மன்வந்திரை அப்படின்னுவாங்க. இது எத்தனையாவது மன்வந்திரம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் இந்த அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய வயசை கால்குலேஷன் பண்ணி பிரிக்கிறாங்க. இந்த டைம்ல இந்த டைம்ல சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆஃபீஸ் போனால் காலைல 10 மணிக்கு போகணும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரணும்னா சாயந்தரம் 5 மணிக்கு வரணும், இல்லை தீபாவளி கொண்டாடனா இந்த நாளில் கொண்டாடணும், இந்த சுதந்திர தினம் கொண்டாடணும் இந்த நாளில் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம அந்த பிரார்த்தனை எப்படி வைக்கிறோம்னா, இந்த பிரபஞ்சத்தில், அதை நான் தமிழில் சொல்கிறேன், பட் அது சான்ஸ்கிரிட்டில் வரும். அது இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மண்வந்திரம், இந்த மாதிரியான ஒரு மண்வந்திரத்தில் இந்த நாட்டில் பரதகண்டேன்னு வாங்க பாருங்க, வரும் பாருங்க. இந்த நாளில் இந்த டைமில் பரதகண்டேன்னு ஒரு வேர்டு, பரத நாடு, இந்திய நாடு, இந்திய நாட்டில் இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இங்கே இருந்து நான் இதை பண்ணுறேன்னு வரும். கொஞ்ச நாள் ஞாபகப்படுத்தி பாருங்க, அது வரும். பட் நான் சுருக்கமாக சொன்னேன். மண்மந்திரை இந்த வேர்டு யூஸ் பண்ணிப்பாங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. மண்மந்திரைன்னா இந்த பிரபஞ்சம் உருவானது வந்து இந்த பீரியட், இது ஒரு மண்வந்திரம், இதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. இந்த மண்வந்திரை, இந்த மண்வந்திரத்தில் இந்த யுகத்தில், கலியுகத்தில் எத்தனையாவது வருஷத்தில் இந்த பேர் கொண்ட வருஷம் பேர் போடுவாங்க. இப்போ போட்டிங்கன்னா இந்த இதில் பாடுவாங்க, விஸ்வாவசு வருடம்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு வரும் பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நீங்களே பார்க்கலாம். விஸ்வாவசு வருடம் இந்த மாதத்தில் இந்த திதியில், தேய்பிரையா வடபிரியான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. தேய்பிரையில் வடபிரியில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த இடத்துல இருந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க. அது சங்கல்பம் பேர், அது பேர். அப்போ அதில் அந்த சான்ஸ்கிரிட்டில் வரும், எதுக்காக நான் இதை பண்ணுறேன்னு வரும். வீடு வந்து கரப்பிரவேசத்துக்காக பண்ணுறேன், குழந்தையினுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிறதுக்காக பண்ணுறேன், இந்த திருமண மக்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், இந்த வீடு கரப்பிரவேசம் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லி அதுவும் வரும். அந்த மீனிங் அதுலேயும் வரும். இது எல்லாம் வரும். இந்த நாளில், இந்த டைமில், இந்த நட்சத்திரத்தில், இந்த இடத்துல இருந்து பரதகண்டே இந்தியாவிலேருந்து இந்த இடத்துல இருந்து பண்ணுறேன். இந்த லாஞ்சிடியூட் ஆட்டிடியூட்லாம் சொல்கிறாங்க, அது மறைமுகமாக வருது, அது உங்களுக்கு தெரியல, பட் லாஞ்சிடியூட் ஆட்டிடியூட்லாம் அதில் வருது. இந்த டைமில் இந்த இடத்துல இருந்து நான் இதை பண்ணுறேன், எனக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும். அதுக்குள்ள அர்த்தம் வந்து இதுதான். நாம் வந்து சமஸ்கிருதம் ஆகாத மொழின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு வீணாக போயிட்டோம். அப்போ அது இந்த அர்த்தமெல்லாம் வரும். இந்த டைமில் இது நான் பண்ணுறேன், எனக்கு இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு எனர்ஜி கொடுத்து என்னை நல்லபடியாக இது வழி நடத்துங்க, இதை நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணுறோம். இந்த ப்ரே பண்ணிட்டு தான் சங்கல்பம்ன்றது. இது அப்போ அந்த காலத்தில் வந்து முறையாக செஞ்சாங்க, சமஸ்கிருதத்தில் சொன்னாங்க. தமிழில் அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்கல. நாம டெவலப் ஆகி இருக்கு, பட் நாம டெவலப் ஆகிக்கல. ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அப்போ சங்கல்பம்னு சொல்லி சொன்னோம்னா எதுவாக இருந்தாலும் ஒரு பலனை கருதி, ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி, ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அதை செய்கிறோம். எது செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோம். அது எதுக்காக செய்கிறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு சங்கல்பம்னு சொல்கிறது அதுதான். தானம் பண்ணுறீங்க, தர்மம் பண்ணுறீங்கன்னா கூட இதுதான். ஏன் நான் இந்த இடத்துல நான் அதை இந்த அளவுக்கு சொல்ல, நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து இன்னாருக்காக தர்மம் பண்ணுறேன், இதனால் கிடைக்கிற என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் வச்சுட்டு கொடுங்க. அதில் வந்து நமக்கு நெகட்டிவ் கர்மா வராது, குட் கர்மா வரும். இப்படி தான் பண்ணணும். இந்த முறை யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம கருணாநிதிகளும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ தீபாவளி அப்போ கூட நிறைய சகோதரிகள் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு நிறைய அனுப்பிச்சிருப்பாங்க. மாணவன் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க, ஒரு அன்பாக அனுப்புகிறாங்க, அது தப்பு கிடையாது. அது நான் வந்து சித்தர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம். அது நான் அந்த மாதிரிலாம் எதுவும் அவைல் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது. அது நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த பக்கம் அன்பால் கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, சீட் கொடுக்குறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் ஃபுல்லாக டெடிக்கேட்டாக நான் சர்வீஸாக பண்ணுறேன்னு சொல்லி சித்தர்களுக்கு நான் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து 15 வயசுலேயே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். அப்போது இவங்க அன்பால் கொடுக்குறாங்க, மூஞ்சி அடிச்சுமா திருப்பி சொல்லக்கூடாது, திருப்பி அடிக்கக்கூடாது, தப்பு. அது தப்பு, ஏற்றணும். அதே டைமில் அது நானும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது, நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், எங்கள் வீட்டுக்கு கொடுத்தேன், கொண்டு போய்டும். ஆனால் கொடுத்தேன்னா என்ன பண்ணேன், எனக்கு என்னென்னலாம் கிஃப்ட் வந்ததோ அந்த கிஃப்ட்டுக்கு ஒரு வேல்யூ போடுறேன், ஒரு வேல்யூ தோராயமாக போடு, எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவோம் அப்படின்னு சொன்னது. கிஃப்ட்டுக்கு என்ன வேல்யூ, அது மாதிரி 3 மடங்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு கிஃப்ட்டு வந்து 5000 ரூபான்னு வச்சுங்களேன்,
ஒரு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா 15 20,000 ரூபாய். ஸோ இந்த 20,000 ரூபாய் நான் சார்ஜ் பண்ணிவிடுவேன். யாருக்காவது யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக மெட்டேஷனில் பார்த்து ஒரு 20,000 பீப்புளுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இது ரெகுலராகவே எப்பவுமே பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக தீபாவளி கூட அப்படி தான் பண்ணேன். டெய்லி ஒரு 6,000 7,000 ஒருத்தர் வந்தது. நான் என்ன பண்ணேன், சரி இதை மாதிரி ஒரு 4 மடங்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்குவோம். நாளையில் 28. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம், ஒரு 40,000 பண்ணிவிடுவேன். ஒரு 40,000 நான் சேரிட்டி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எங்கள் ஒய்ஃப் வந்திருக்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க, இது நாங்களே எவ்வளோ சாப்பிட முடியும் எவ்வளோ பண்ணணும், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி கொடுத்தேன். எப்போ 40,000 நான் சேரிட்டி பண்ண பிறகு தான் எங்கள் ஒய்ஃபு கொடுத்து அனுப்புகிறேன். இது நானே எடுத்து யாரும் கேட்க போகிறதில்ல, அவங்களும் அப்படி தான் கொடுக்குறாங்க. வீட்டில் எடுத்துக்கோங்க, வீட்டில் கொடுங்க, வீட்டில் செய்யுங்க கொடுக்குறாங்க, அன்பாக கொடுக்குறாங்க. பட் ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நான் செய்து கொடுத்த சர்டிஃபிகேட்டையும் மீறக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், அப்ராக்சிமேட்டாக ஒரு 7-8,000னா ஒரு 40,000 நான் போட்டுடு, ஒரு 40,000 நான் சேரிட்டி பண்ணிட்ட பிறகு அதுக்கு பிறகு எங்கள் ஒய்ஃப் கிளினிக் வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் சகோதரர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சார். இதுதான் முறை. இது வந்து நம்ம கர்மாநிதி நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சித்தர்களுக்கு செய்து கொடுத்த சர்டிஃபிகேட் மீறாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். பட் இது நானே ஏற்றக்கூடிய யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது? கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதெல்லாம் ஏமாற்ற முடியாது. பட் அந்த மனசாட்சியோடு நடந்துடும். ஸோ இந்த மாதிரி சங்கல்பம் வச்சு கொடுக்கணும். நீங்கள் யாருக்காவது தர்மம் பண்ணீங்க, தானம் பண்ணீங்கன்னா, இறைவா இது நான் கொடுக்குற தர்மம் வந்து இன்னாருக்கு போய் சேரட்டும், இன்னாருக்கு போய் சேரட்டும், இந்த தர்மத்தை செய்யணும். எங்கேயாவது பணம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா கூட, எங்கேயாவது ரோட்டில் கீழே கிடைக்கும், சில டைமில் 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். சின்ன வயசுலேயே அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கும். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைச்சா கூட அதை நான் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன், அதை கொண்டு போய் உண்டியில் போட்டுடுவேன். கடவுளுக்கு உண்டான பணம் நம்ம பணம் இல்லைன்னு உண்டை போட்டுருவேன். அப்புறம் கர்மாஞ்சிலிருந்து வரும்போது இப்போ சங்கல்பம் சொல்லி பண்ணுவேன். அப்போ தெரியாது, சின்ன வயசில் எங்கேயாவது கிடைக்கும் 50 100 அப்புறம் ரோட்டில் கிடைக்கும். கிடைச்சா அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா இந்த மாதிரி கிடச்சிதுமா, சரி நீ இது நம்ம பணம் இல்லை, கோயில் உண்டியில் போட்டுடணும். சரி உண்டியில் போட்டுடணும். அம்மா சொல்கிறாங்க போட்டுட்டு வந்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டேன். அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா இந்த மாதிரி கிடச்சிமா, 50 ரூபா நோட்டு ஒன்று இருந்தது, 100 ரூபா நோட்டு இருந்தது, 10 ரூபா கிடச்சிதுமா, 1 ரூபா காயின் கிடச்சிதுமா, ரைட் ஓகே, அதை அப்படியே கோயில் போய் போட்டு வந்துடுவான், போட்டு வந்துடும். அப்போது பட் இப்போ என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி இப்போ சில டைமில் எங்கே கிடைக்கும், கிடைச்சா இப்போ என்ன பண்ணுவேன், இறைவா இந்த பணம் யாருடைய பணம் தெரியல, இந்த பணம் என் கையில் கிடைச்சிருக்கு, இந்த பணத்தை எப்படி சங்கல்பம் வைக்கிறேன்னு பாருங்க, இந்த பணத்தை அவர் சம்பந்த பணத்துக்கு உரியவர், பணத்துக்கு ஓனர், 10 ரூபாய் கூட இருக்கட்டும், அவர் மனசார சந்தோஷமாக திருப்தியாக அவருக்கு யாருக்காவது தானம் பண்ணினால் அந்த தான தர்மத்தினால் அவருக்கு என்ன பலன் கிடைக்குமோ, குட்கர்மா கிடைக்குமோ, அந்த கர்மா அவருக்கு போய் சேரட்டும் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அதை யாருக்கா தர்மம். இப்போல்லாம் உண்டியில் போட மாட்டேன், அப்போ தெரியாமல் போட்டேன், அம்மாவுக்கும் தெரியல. பட்டு இப்போ யாருக்காவது உண்மையிலே சஃபரிங் பீப்புளுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்பேன். கர்மாவை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி கரெக்டாக கொடுப்பேன். பட் அப்போ சங்கல்பம் வந்து சொல்ல தெரியாது, உண்டியில் போட்டுருவேன். பட் இப்போ விஷயம் தெரிஞ்ச பிறகு சங்கல்பம் சொல்கிறோம், இறைவா இந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கு, 50 ரூபாய் கிடச்சிருக்கு, இந்த பணம் என் பணம் இல்லை, இந்த பணம் யாரோ ஒருத்தருடைய பணம், அவர் எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல, அந்த பணத்தை நான் தர்மம் பண்ணுறேன், இந்த தர்மம் நான் செய்வதனால் என்ன பலன் கிடைக்குதோ அது ஏற்கூடுன்னு கேட்கக்கூடாது, தப்பு அது இட்ஸ் நாட் மை மணி. இப்போ இந்த பணத்தை அவர் சந்தோஷமாக திருப்தியாக ஃபுல் வில்லிங்காக கொடுத்தா அவருக்கு என்ன பலன் கிடைக்குமோ, குட்கர்ம அந்த பலன் அவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு போடுது. இந்த முறை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரோட்டில் கிடைக்குதா நமக்குன்னு எடுத்துக்கூடாது, இட் இஸ் நாட் மை மணி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் டே டு லைஃப்பில் அப்படி ஃபாலோ பண்ண நாம பாயிண்ட்னு ஆகிடுவோம். தமிழ்மணி அம்மா சொன்ன மாதிரி நாமளே கிறிஸ்துவ ஆகிடுவோம், நாமளே இறைவன் ஆகிடுவோம், நாமளே தெய்வம் ஆகிடுவோம். இதுதான் முறை. இதை விட்டுட்டு சும்மா கிடைக்கிறதெல்லாம் வாங்கி போட்டுக்கணும், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இதான் இந்த சங்கல்பம் சொல்லணும். மனசாட்சி ஒரு பெரிய இதெல்லாம் தேவையில்லை, ஒரு ப்ரொசீஜர், இந்த வார்டு போனால் அந்த வார்டு மனசை நினச்சா போதும். ஐயோ இந்த பூனைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், இல்லை இந்த இதுக்கும் கொடுக்குறேன், இந்த தர்மம் வந்து என்னுடைய முன்னோர்களுக்கு போகட்டும், இந்த முன்னோர்களுக்கு போயிட்டு அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், இந்த புண்ணியம் வந்து அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரே பண்ணி கொடுக்கணும். ஜஸ்ட் மனசு நினைச்சாலே போதும். நம்ம இன்னும் அது நிறைய பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுப்போம். எப்படி கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோம், தர்மம் கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் சார் கொடுத்தாரு, சகோதரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது கூட மனசை நினச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி நாருக்கு தானம் கொடுக்குறேன், இந்த கொடுக்குற தானத்தினால யார் யாருக்கெல்லாம் வந்து குட்கர்மா சேரணும், என்னுடைய முன்னோர்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கெல்லாம் சேரணும், அந்த முற்பிறவியில் இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, இப்போ நம்மளோட சம்மந்தப்பட்டு வேற இடத்துல பிறவியில் இருப்பாங்க, வேற இடத்துல பிறவியில் பறந்துருப்பாங்க,
அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தர்மம் போய் சேரட்டும். தர்மத்தின் பலனால் அவங்க மேலே மேலே உயர்நிலை அடைந்து இறந்தை அடைந்து எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லுவோம், ஆனந்த நிலையில அவங்க இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு தானம். சகோதரி ஜெய் பேர் ஞாபகத்தோட டக்குனா சரி அடுத்து சொல்கிறேன். சாந்தி அவங்க ஒரு தடவை போட்டிருந்தாங்க, இந்த முன்னோர்களுக்கெல்லாம் நான் படைச்சேன், சாந்தி எச்சம் முன்னோர்கள்லாம் படைச்சதை வச்சுட்டு மறுநாள் எடுத்து நான் மாட்டுக்கு கொடுத்தேன், சரியா தவறான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஆன்சர் பெண்டிங்கில் இருக்குது, பட் அதுக்கு அப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது முன்னோர்களுக்கு நம்ம படைக்கிறது வந்து அமாவாசை அன்னைக்கு படைக்கிறோம். அதுக்கு சில காரணங்கள் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் ரீசன்ஸ் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. பட் அந்த முன்னோர்களுக்கு படைக்கணும்னா நீங்கள் மறுநாள் வரைக்கும் வைக்க தேவையில்லை, நீங்கள் படைச்சு முடிச்சுட்டு அப்பவே கொண்டு போய் கொடுத்துரும். அது சரியா தவறான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க சகோதரி. அது வந்து 24 hours வீட்டில் வச்சு இருந்து அடுத்த நாள் பாஸ் பண்ணி கொடுக்கணும் கிடையாது. நம்ம எப்படி புதுசாக விரும்புகிறோமோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்க கொடுக்கணும். ஸோ நீங்கள் வரீங்க, அப்புறம் அந்த நீங்கள் ஏதாவது அந்த சாங்கிய சடங்குலாம் பண்ணுறீங்க, இல்லை அந்த கூட வச்சு பண்ணுவீங்க, இல்லை கோயிலில் ஆற்றுல குளத்துல போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரீங்க, எல்லாம் ரைட், ஓகே, எல்லாம் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த தலைகை போட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அது சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அவங்களாம் பெரியவங்களாம் நினச்சி வேண்டி வணங்கின பிறகு அதை எடுத்து அப்போவே பசுமாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்போ நீங்கள் செஞ்ச தப்பு இல்லை, பட் இது இன்னும் செம்மையாக செய்யலாம். நீங்கள் மறுநாள் கொடுத்து தப்பு கிடையாது, அந்த தப்பு நெகட்டிவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுநாள் வச்சுருந்து கொடுக்குறீங்க, பட் அது ஃபீல்டில் ஹோல்ட் பண்ணி வச்சு கொடுக்கணுது இல்லை. நீங்கள் மதியான டைம் தான் கும்பிடுவீங்க இல்லையா, அரௌண்ட் ஒரு 12-1 அப்படி தான் கும்பிடுவீங்க, லஞ்ச் டைம் தான் கும்பிடுவீங்க இல்லையா. அதை கும்பிட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு நீங்கள் பசுமாட்டுக்கு சங்கல்பம் வச்சு கொடுங்க. பசுமாடு சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய மேட்ரு இருக்குது, அதை பற்றி பேசுவோம். பசுமாடு வந்து இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு ஈக்குவலாக மதிக்கிற அது அது ஒரு ஜீவன். அது பசுமாட்டுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் இந்து மதத்தில் இல்லையா. வீட்டு கர்ப்பரசம் வந்தால் கூட பசுமாட்டை உள்ளே கூப்பிட்டு அது உள்ளே வர வச்சுட்டு தான் அனுப்புகிறோம் இல்லையா. அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் கூட. அது பசுமாடு வந்து இறைவனுடைய ஒரு பகுதியாக நாம் நினைக்கிறோம், அது ஒரு இறைவனாகவே நாம் நினைக்கிறோம் இல்லையா. அதனால் அந்த பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்குறது நீங்கள் செஞ்சு தவறு கிடையாது, பட் இது இன்னும் செம்மைப்படுத்தி எப்படி கொடுக்கணும்னா நீங்கள் கும்பிட்டுட்டு அப்பவே ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க. மதியானமே கொடுத்தீங்க இல்லையா, மதியானம் நீங்கள் சாப்பிட உட்காருங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுங்களுக்கு கொடுத்துட்டு அதை சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிடுங்க, வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அது சாப்பிட்டோம் ஒரு வாயாவது கவனமாக உள்ளே போயிடணும். அது போன பிறகு இட் இஸ் பெஸ்ட், அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இனிமேலுக்கு அது மாதிரி வச்சிருந்து போட வேண்டாம், ஓகேவா. சகோதரி எச்எம் சாந்தியா அவங்களுக்கு உள்ள ஆன்சர் அதை லிங்க் பண்ணி இப்போ சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது ஐயா நேத்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த தொடரலாமா, உங்களுக்கு வந்து இந்த கருத்துக்கள்லாம் சொல்லலாமா, நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க பிள்ளைகளாம். என்னன்னா எங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரியவங்க இருந்தாங்க, அப்ப அவங்க சொல்றப்ப அந்த பக்குவத்திலயோ அந்த வயசுலயோ இல்ல, அது கேட்கணும் அப்படின்னு கூட தோணல. இன்னைக்கு வந்து நான் தேடுறேன், எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க இல்ல இப்போ. அதனால நீங்க எங்களுக்கு வந்து குருவாகவும் எங்களுக்கு வந்து முன்னோர்களாகவும் நீங்க வந்து அந்த இடத்துல நான் உங்களை பாக்குறேன். சோ எங்களுடைய தொடர்ந்து இந்த பணி இருக்கணும் ஐயா. உங்களால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் இதுக்கு அடுத்து இருக்கிற தலைமுறைக்கும் நாங்க இதை கேட்டு எங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இங்க யாரும் கிடையாது, அந்த பக்குவத்துல யாரும் இல்ல. சோ அதனால நீங்க இதை தொடர்ந்து சொல்லணும், நாங்க கேட்டே இருக்கணும். குருவோட பார்வை பட்டாவே ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியும், குருவோட அருமை எனக்கு தெரியும். சோ உங்களோட பார்வை பட்டு நாங்க இன்னும் புண்ணியம் அடையணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப வளர்ச்சியை நோக்கி போய்க்கிறோம் எல்லாரும் சொல்றாங்க, ரொம்ப கீழே போயிட்டு இருக்கோம். வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப கீழே போயிட்டு இருக்கோம். நம்முடைய பாரம்பரியத்தை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கிட்டோம். நம்முடைய பாரம்பரிய முறைகளை, நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை மூட நம்பிக்கைகள்னு ஒதுக்கிட்டோம். நம்ம உலகத்துக்கே எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொன்ன பூமி வந்து ஆன்மீக பூமி இந்தியா. உலகத்துக்கே ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்த ஒரே பூமி வந்து இந்தியா தான். அதுலேயும் சவுத் இந்தியா, அதுலேயும் தமிழ்நாடு. வி ஆர் வெரி லக்கியஸ்ட் பீப்புள். ஆனால் இவங்க அதை பயன்படுத்திக்க முடியாத மாதிரி மற்றவங்களோட கேடு கட்டுதான் போயிட்டு இருக்காங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய சொல்கிறோம், கர்மாந்திகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். எது மூட நம்பிக்கை, எது சரியான நம்பிக்கை, எது சரி எது தவறு. நீங்கள் கர்மாந்திக ஹீலிங் பார்வையில் நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதுதான் அடிப்படை உண்மை. இதை யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை, பெரியவங்களும் ஆள் இல்லை, அவங்களுக்கும் தெரியல. பட் அதைத்தான் வந்து கர்மாந்திகள் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் பழைய அதான் மீட்டெடுப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா,
மீட்டெடுப்போம். அந்த தமிழ் பாரம்பரியத்தை என்னென்னலாம் விட்டுட்டோமோ, எதையெல்லாம் தொலைத்தோமோ அதெல்லாம் திருப்பி மீட்டெடுப்போம். அது மீட்டெடுத்து நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் இறைவன் உங்களை அனுப்பிச்சுட்ருக்காரு, என்ன அனுப்பிச்சுட்ருக்காரு. அதை நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் கேட்டு லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. தலைமுறை நல்லா இருக்கும். அடுத்த நோய் நிலைக்கு போகும். அதை சொல்வது தான் கருணாநிதினு சொல்லிக் கொடுக்கும். எல்லாரும் சொல்லுறது நான் இங்கே சொல்லலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டே 1 பாருங்கள். எல்லாரும் சொல்கிறத நானும் சொல்ல மாட்டேன். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தொலைத்து விட்டோம். பாரம்பரியத்தை தொலைத்து விட்டோம். எதுக்காக செய்கிறோம், ஏன் பண்ணுறோம்னு தெரியல. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இல்லை எந்த ஒரு நடைமுறைக்குமே இது ஏன் செய்யணும், எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ண தெரியல. அப்போல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை யாரும் சொல்லிக் கொடுக்குறது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற அந்த முன்னோர்கள் கூட, இருக்கிற பெரியவங்க கூட அல்ட்ரா மாடர்னாக போயிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது. இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. நம்ம சிஸ்டம் தப்பான சொசைட்டியில் போயிட்டுருக்கோம். ட்ரெஸ்ஸு தப்பாக போயிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், அம்மா வந்து ஒரு சேரீ கட்டினா தான் புள்ள சேரீ கட்டும். அம்மாவை பார்த்து தான் புள்ள வரும். அம்மாவே ஜீன்ஸ் போட்டால் புள்ள என்ன பண்ணும்? அந்த அம்மா முழு ஜீன்ஸ் போட்டால் அரை ஜீன்ஸ் போடும். அம்மாவே பாதி ட்ரெஸ் போட்டால் புள்ள எப்படி போகும்? ஒரு கப்பல் பார்க்குறேன் பாண்டி பஜாரில். ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க. பாட்டி, அம்மா, மகள், பேத்தி 4 பேர் இருக்குது. பாட்டி, அம்மா, மகள், பேத்தி 4 பேர் இருக்குது. சென்னை டி நகர் பாண்டி பஜாரில் கேஷுவலாக போகும்போது பார்க்குறேன். கந்தரகோலமாக இருக்குது ட்ரெஸ்ஸு. இது பாட்டி போட்டுட்டுருக்கிறது. பாட்டி போட்டுக்கிறத விட அம்மா அது வந்து இன்னும் கேவலமாக இருக்குது. அம்மா போட்டுக்கிறத விட மக போட்டு இன்னும் கேவலமாக இருக்குது. அதை விட அவங்க பேத்தி போட்டுக்க இன்னும் கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு, உலகத்துக்கே பண்பாட்டு சொல்லி கொடுத்த தமிழ்நாட்டில் சென்னை பாண்டி பஜாரில் ஒரு பப்ளிக் பிளேஸு, ஒரு 1000 பேர் போகிறான் வர்றான். என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? தமிழ் ஃபேமிலி எப்படி இருக்கிறோம்? ட்ரெஸ்ஸு பாட்டியே அப்படி போட்டிருந்தா அப்படி என்ன பண்ணும்? நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பாட்டி எப்படி போட்டிருக்காங்க, கேவலம். மக எப்படி போட்டிருக்கு, அதை விட கேவலம். பாட்டி கட்டுறது மகள், அவங்களுடைய மகள் அதை விட கேவலம். அவங்க பேத்தி இன்னும் கேவலம். எப்படி போயிட்டுருக்கும் சமுதாயம்? எப்படி போயிட்டுருக்கு? புடவையே இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது போல இருக்கு. ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கேட்டால் எங்களுடைய உரிமைன்னுவாங்க. இது வந்து உணவு விஷயத்துலையும் இருக்குது, மற்ற விஷயங்களையும் இருக்குது. ஒரு தாத்தா பரோட்டா சாப்பிட்டுங்கிறாரு. 80-85 வயசு தாத்தா. ஒரு முறை சென்னையிலேருந்து வந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, காரை வந்து எங்கள் ஒய்ஃபு மற்றவங்களாம் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். காரில் வந்து எங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்டேன். வேறு 2 நாள் வேலை இருக்கும், நான் முடிச்சுட்டு வரேன். திருப்பி கார் அனுப்புகிறேன். நாங்கள் திருப்பி கார் அனுப்பிச்சு வேணா, நான் பஸ்ஸில் வந்துடுறேன், பரவாயில்ல, இதுக்காக கார் போக வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கார்லேயே போக சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் பின்னாடி ஒரு நாள் கழிச்சு பஸ்ஸில் வரேன். சரியான என்ன சொல்லுவோம், 4 வீடு 5 வீடு தான் இருக்கும். அவர் ஏதோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை செய்கிறதா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க சொந்த ஊராக நேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே திருவண்ணாமலை டு சென்னைக்கு பஸ்ஸு, லாங் ரூட் பஸ்ஸு சார். திருவண்ணாமலை டு சென்னை லாங் ரூட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வந்து மாட்டு வழி தடம் கூட இல்லை. அந்த ஊர் மாட்டு வண்டி போகிறதுக்கே இடம் இல்லை. ஆனால் அந்த ஊர் வழியாக அந்த பஸ்ஸு வருது. எனக்கு ஏன்டா தெரியாமல் இந்த பஸ்ஸில் ஏறிட்டோன்னு நானும் யோசனை பண்ணேன். ஏதோ என்னன்னு அப்போ கிளியர் வாங்கி தான் பார்த்தேன். அந்த பஸ்ஸை விட்ட அந்த போக்குவரத்து துறை அதிகாரி வந்து அவருடைய நேட்டிவ் ஊர், அது நேட்டிவ் பிளேஸு. அதுக்காக அவருடைய செல்வாக்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி திருவண்ணாமலையிலிருந்து சென்னை வருகின்ற ஒரு லாங் ரூட் பஸ்ஸை அந்த வில்லேஜ் வழியாக விடுறாரு. படு வில்லேஜ், 10 வீடு 20 வீடு தான் இருக்குது. அந்த வீட்டு காலைல போய் 7:30 மணிக்கு நிறுத்தினாங்க. சரி, டிஃபன் சாப்பிட்ருமே, வழியில் இன்னும் வேலூர் போனால் டைம் ஆகுமே, ஆற்காடு போனால் டைம் ஆகும், சரி இங்கே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் சின்ன ஹோட்டல், ஒரு 2-3 பெஞ்சு போட்டு சின்ன ஹோட்டல், ஒரு 40 வீடு 30 வீடு கூட மேலே இருக்காது. அவர் பெரியவர் சாப்பிட்றாரு பாருங்க, பெரிய வயசான பெரியவர், கிட்டத்தட்ட 70-80 வயசுக்கு இருக்கும். பரோட்டா காலைல 7:30 மணிக்கு பரோட்டா. சைட் டிஷ் என்ன தெரியுங்களா? இந்த குர்குரே சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பசங்க அடம் பண்ணி வாங்க பார்த்தீங்க, குர்குரே சிப்ஸு. அப்படியே நான் போகிறேன், நான் எனக்கு இட்லி கொடுங்கன்னு சொல்லி வாங்குறேன். இட்லி 2 வடை வச்சுட்டு நான் இட்லி வடை சாப்பிட்றேன். நான் அவர் 80 வயசு 85 வயசு இருக்கும் அப்போவே. நான் சொல்கிறேன் 15 இயர்ஸ் பேக், இப்போ இல்லை 15 இயர்ஸ் பேக். இப்போ 100 வயசு இருக்கும் அவர் இருந்தால். அவர் சாப்பிட்றாரு பரோட்டா, 4 பரோட்டா. அவர் சைட் டிஷ் என்ன அப்படின்னா, அது வேறு ஏதோ நான்வெஜ்ஜில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சால்னாவோ குருமாவோ இதை சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ். அது போட்டுருக்கு கூட. அந்த குர்குரே பேக்கெட் மாதிரி இருக்குது. அந்த குர்குரே பேக்கெட் ஒன்று ஒன்றா வச்சுட்டு சாப்பிட்றாரு. என்ன இது எப்படி இது?
தாத்தா தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ட்ரெடிஷனல் சிஸ்டம் சாப்பாடு இப்படி இப்படி சாப்பிடணும், இப்படி அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். பட் அவரே போய் அந்த ஒரு வில்லேஜில் மாட்டு வண்டி கூட இல்லை, வண்டி ஒன்று வண்டி பஞ்சராக வந்தால் போதுமே வேண்டிக்கினேன் நான். ஏன்னா அது கல்லு முள்ளும் ஏரி வழியாக உள்ள பஸ் வருது, லாங் ரூட் பஸ்ஸு. கிளைவாசி பார்த்து தான் தெரியுது, அவர் கார்பரேஷன்காரரு, அவர் பெரிய ஆஃபீஸில் வந்துட்டார், சொந்த ஊருக்கு வண்டி ஒன்று அவர் இன்ஃபுளுன்ஸ் விட்டுருக்காரு. அந்த ஊரில் அந்த பெரியவர் காலையில் சாப்பிட்றாரு. அவர் மகன் எப்படி இருப்பாங்க, மகன் எப்படி இருப்பாங்க, பேரம்பேத்தி எப்படி இருப்பாங்க, உணவு சிஸ்டம் எப்படி இருக்கும்? காலையில் 7:30 மணிக்கு சாப்பிடுவாங்களா? அது பாருங்கள், எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் பாருங்க. எத்தனை வருஷம் கழிச்சு காலையில் 7:30 மணிக்கு 85 வயசு பெரியவர் பரோட்டாவையும் அந்த மட்டன் குருமாவையும் அதே மாதிரி அந்த குர்குரே பேக்கெட்டையும் வச்சுன்னு, இது ஒரு ரூபாய், அது ரூபாய், இது ரூபாய், இது அது பார்த்தாலே கலரு கிட்னி சத்தியமாக அடிவாங்க குர்குரே, அதை வச்சுன்னு சாப்பிட்றாரு. இப்போ இது உதாரணத்துக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ வளருகின்ற தலைமுறை எப்படி வளரும்? அவரே பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்? பர்கர் பீஸா தான் சாப்பிடுவான். அவரே இந்த மாதிரி எல்லாம் கெமிக்கல்லாம் போட்டதை வாங்கி சாப்பிட்டா இவன் என்ன பண்ணுவோம்? அதை விட இதை விட ஒஸ்தா இதாக இருக்கான்னு சொல்லி கேட்டு தான் வாங்குவோம். சமுதாயத்தை நம்ம எப்படி கெடுக்கிறோம்? நம்ம எப்படி கெடுக்கிறோம்? பெரியங்களே சரியில்லை. அப்போ பெரியங்களே சரியில்லைமா அடுத்த தலைமுறை எப்படி வரும்? இப்படி தான் போயிட்டு ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. நோயே இல்லாத மனிதன் இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்படி மீட்டெடுக்க நமக்கே கலக்கமாக தான் இருக்குது. ஏதோ சித்தர்கள் வழிகாட்டுறாங்க, இறைவன் வழிகாட்டுறாங்க, நம்ம சொல்கிறோம். நோயே இல்லாமல் வாழவே முடியாது, நோயோட வாழ்வது எப்படி அப்படின்னு எல்லாம் போட்டி போட்டுட்டு உங்களை கொண்டு வராங்க. நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும், கவர்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தின் ஆங்கிளில் பார்த்தாலும் சரி, மடிக்கடைக்கார விஷயத்தில் பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, சத்தியமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது. அதை தெளிவாக இருக்கிறாங்க எல்லாருமே, அவங்களையும் அறியாமல் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. இது வந்து எப்படி வெளியே வரப்போகிறோம்? கர்மா ஹீலிங் ஒன்று தான் வழி. இதை ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்காவது நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு நாளைக்கு வாழ முடியும். ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாமல் சர்ஜரி பண்ணாமல் வாழணும்னா இதை ஃபாலோ பண்ண தான் முடியும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்கள் இதை கர்மா ஹீலிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரி செய்ய தேவையில்லை, கண்டிப்பாக ஐசியூவில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக ஐசிசியூவில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த லேப் சென்டருக்கும் டெஸ்டிங் சென்டருக்கு போயிட்டு இசிஜி அது டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு அப்படி சொல்லி டெஸ்ட்டுக்கே 40 மொழியாட தேவையில்லை, டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, கிளினிக் போக தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லைன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் தேவையில்லை. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கூடாது. இதெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் நீங்கள் நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? முடியும். பட் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நம்ம பேக்கப் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் தான் இழுக்கணும். நாங்கள் பின்னாடி தள்ளுறோம், நாங்கள் தள்ளுறோம், முன்னாடி நீங்கள் தான் போகணும் இல்லையா? நாங்கள் தள்ளினாலும் முன்னாடி நடக்கணும், நீங்கள் தான் நடக்கணும். பண்ணால் வரும். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நமக்கு வழிகாட்ட வேண்டிய தலைமுறைகளே முன்னோர்களே தப்பாக போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவங்களே முன்னேறு ஒழுங்காக போனால் பின்னேறு ஒழுங்காக போகும், முன்னேறு தப்பாக போகுது, பின்னேறு தப்பாக தான் போகும். அதனால் இந்த விஷயத்தில் மாடர்னாக இப்போ இருக்கிற மட்டும் தப்பு சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, பேசினா நிறைய சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். அது சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களும் கூட தவறுகள் செய்கிறார்கள், அதையெல்லாம் கூட சரி பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம கர்மானுஜர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வி வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஹெல்த்தின்னு சொல்ல ஹெல்த்ஃபுல், அதான் கிராமட்டிக்கலாக கரெக்ட். ஹெல்த்தின்றது தப்பு, ஹெல்த்ஃபுல்ன்றது தான் கரெக்ட். எஸ். அடுத்தது நன்றிங்க ஐயா. கிளியர் ஆச்சா உங்களுக்கு? ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. ரைட், ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஜென்ரலா பொதுவான ஒரு விஷயம், நம்ம நடைமுறையில வழக்கத்துல இருக்கிறது, அது உங்களுக்கும் நல்ல பரிச்சயமான விஷயம் தான், சரியா? உங்களுக்கும் நல்ல பழக்கமான விஷயம் தான், பழக்கப்பட்ட விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, நம்ம வந்து நான் சைவம் தான், வெஜிடேரியன் தான். ஜென்ரலா நம்ம வந்து பால் வந்து மாட்டுல தானே வருது, கேக்கு வந்து முட்டையில தானே செய்யறாங்க, அது மட்டும் சாப்பிடுறீங்களே சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன பதில் சொல்றது? இன்னொரு தடவை உங்க क्वेश्चन மட்டும் ரிப்பீட் பண்ணுங்களேன். ஐயா, ஆக்சுவலா நான் சைவம் தான், நான் வெஜிடேரியன் தான். சில பேர் இந்த பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பால் மட்டும் சாப்பிடுறீங்களா, பால் மாட்டுல தான், மாட்டுக்கிட்ட தானே பால் வருது, கேக்கு சாப்பிடுறீங்களா, கேக்கு முட்டை போல செய்யறாங்க அப்படி சில பேர் சொல்றாங்க. வழக்கத்துல சும்மா ஜென்ரலா கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொல்றதுன்னா, அது பால் மாட்டுல தான் வருது, ஆனா அது வேற இது வேற. அது வந்து நம்ம வந்து ஒரு உயிரை வந்து கொலை பண்ணிட்டு சாப்பிடுறது இல்ல.
பால் வந்து நம்ம தாய்ப்பால் மாதிரி நம்ம நினைச்சு சாப்பிடுறோம். கேக்கு சாப்பிடுறது ஜென்ரலா ஒரு வழக்கத்துல உண்டு. அது அது முட்டை கலந்துருக்கா இல்ல இதுக்கு அதனால பார்க்க போறது இல்ல. ஜென்ரலா கேக்கு சாப்பிடுறோம் அவ்வளவுதான். அதனால நம்ம அதுல உள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. அப்படி சொல்லிட்டு நான் சும்மா கிண்டலுக்கு பதில் சொல்வேன். ஓகே. அதனால இப்ப பால் இருக்குன்னா பால்ல கூட நெய் இருக்குது, வெண்ணெய் இருக்கு, எல்லாமே நம்ம தயிர் கூட உண்டாக்குல, தயிர் மாதிரி கிடைக்கும். ஆனா அதுக்குள்ள நீங்க தயிரை சாப்பிடுறீங்களா இல்ல மோர் சாப்பிடுறீங்களா சொல்ல முடியுமா? கேட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? சில பேர் கிண்டல் பண்றாங்க. நீங்க பால் மட்டும் மாட்டுல இருந்து வருது சாப்பிடுறீங்களே, கேக்கு முட்டை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுக்கு சொல்றீங்க, அதுக்கு என்ன மாதிரி விஷயம் சொல்றது அதுக்கு? இல்ல, உண்மைதான். இது வந்து நீங்க ரீசெண்டா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 10 days முன்னாடி நினைக்கிறேன். யார் போட்டிருந்தாங்கன்னு சரியா கவனம் இல்லை. பட் அதில் வந்து ஒரு முனிவர் கிட்ட போய் ஒரு சீடன் கேட்குறான், ஏன் வந்து எல்லாருக்கும் பால் கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறாரு. கடைசியில் அவருக்கு வந்து மாட்டுக்கிட்டு தானே வருது அப்படின்னு சொல்றாரு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், குரூப்பில் இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக படிக்க டைம் இல்லை, பட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வரும்போது அந்த இது வந்து நம்ம குரூப்லேயே போட்டிருக்காங்க. நைட்ல வந்து அவர் படுக்க போகும்போது அவனுக்கு வந்து சாணத்தை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும், எல்லா சீடர்களுக்கும் பால் கொடுக்குறாங்க, அவருக்கு மட்டும் சாணத்தை கொடுக்காது. ஒரு டென்ஷன் ஆகி போய் குரு கிட்ட போய் கேட்குறாரு. ரொம்ப ஃபுல்லா படிக்கும்போது ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்த போது வந்தது. அதனால அதுவே நமக்கு ஆன்சர் தான். அப்ப குரு கிட்ட போய் கேட்டாங்க, எல்லாருக்கும் போயிட்டு பால் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் என்னங்க சாணி கொடுக்குறீங்க? ரெண்டுமே பசுக்குட்டு தானே இப்ப வந்ததுன்னாரு. அது ஆன்சர், நல்ல கருத்து. அது ரெண்டுமே பசுக்குட்டு தானே வந்தது. சாணியும் சரி பாலும் சரி, ரெண்டுமே பசுக்கிட்டு. நீ தான் வந்து பசுக்கிட்டு வர்றது நல்லதுன்னு சொன்ன, சாணி தான் உனக்கு பசுக்கிட்டு தானே வந்தது, அது நீ சாப்பிடுப்பான்னாராம். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு குரு. இது நம்ம குரூப்ல இப்ப 10 நாள் முன்னாடி ஏதோ பார்த்தேன், கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க. அதாவது அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பால்ல வந்து இந்து மதம் வந்து அனுமதிச்ச 2 விஷயங்கள் வந்து என்னன்னா, பால் வந்து நான்வெஜ் சொல்லுவோம். ஆனா அது வந்து இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமான ஒண்ணு. பால் வந்து ரொம்ப புனிதமான ஒண்ணு. அது நெகட்டிவ் கிடையாது. அப்படி நம்ம பின்னாடி ஒர்க் பண்ணி சொல்லுவோம், விளக்கம் சொல்லுவோம். அதே மாதிரி எச்சில் கேவலம்னு சொல்லுவோம். எச்சில் வந்து கேவலம், இது தொடக்கூடாது, இது எச்சில் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், இந்த கேதார கௌரி விரதம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஐப்பசி மாசத்துல தீபாவளி எப்போ மறுநாள் எடுப்பாங்க. அப்போ வந்து வீட்டுல எல்லாம் அப்பெல்லாம் பாட்டிங்கெல்லாம் அதிரசம் செய்வாங்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், அதிரசம் செய்வாங்க. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா செய்வாங்க. அது மாதிரி சாமிக்கு படைக்கும்போது செய்யும்போது பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா பேசுனா அந்த வாயிலிருந்து ஒரு எச்சில் தெரிச்சு விழுந்துரும் அப்படின்றதுக்காக பேசவே மாட்டாங்க யாரும். அங்க போய் ஏதாவது கொஸ்டின் கேட்ட கூட எல்லாம் ஊம சைக்கிள் தான் ஆன்சர் வரும். அம்மா பாட்டிகள்லாம் போனா கூட ஏதாவது நாங்க போய் கேட்டோம்னா கூட ஊம சைக்கிள் தான் ஆன்சரே வரும். எதுவும் பேசவே மாட்டாங்க. இன்னும் சாமிக்காக ஏதாவது சமையல் படைகளுக்காக செய்யும் பொழுது பாயாசம் வடை எல்லாம் செய்வாங்க. செய்யும்போது ஏதாவது போய் கேட்டோம்னா பாட்டியும் பேச மாட்டாங்க, அம்மாவும் பேச மாட்டாங்க. எல்லாம் ஊம சைக்கிள் தான், போ வா அப்படிதான். அது முடிஞ்ச பிறகுதான் பேசுவாங்க. ஏதோ நான் பேசும்போது அந்த எச்சில் கூட பட்டு அந்த இறைவனுக்கு வைக்கின்ற நைவேத்தியம் வந்து தூய்மையாக இருக்கணும், அசுத்தம் ஆயிடக்கூடாதுன்றதுதான். அது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த கேதார கௌரி விரதம் சொல்லிட்டு ஐப்பசி தீபாவளிக்கு முடிஞ்ச பிறகு நோன்புன்னு எடுப்பாங்க, கௌரி நோன்புன்னு எடுப்பாங்க. அந்த நோன்பு எடுக்கும்போது துணியே கட்டிக்குவாங்க, எல்லாரும் வாயில துணியே கட்டிக்குவாங்க. இப்போ மாஸ்க் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்போ எல்லாம் மாஸ்க் இல்லை. அப்போ துணி கட்டிக்குவாங்க, வாயில் துணி கட்டிட்டு தான் அந்த அதிரசம், மெயினாக அதிரசம் தான் நான் நல்லா பார்த்துருக்கேன், செய்வாங்க. அந்த அதிரசம் கரெக்டாக செஞ்சு அந்த ப்ராசஸ் 2-3 மணி நேரம் ஆகும். அது முடிச்சு வர வரைக்கும் வாயில துணியை கட்டு, வெளியே வந்து தான் கட்டுவாங்க. பிகாஸ் என்னன்னா அவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ அவ்வளவு தூய்மையாக நம்ம வந்து இந்து மதத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா தேன் என்ன, அது எச்சில் சார். தேன் வந்து சுத்தமா பியூரா தேனினுடைய எச்சில் அது. ஆனா தேனுடைய எச்சிலை வந்து நம்ம இந்து மதம் பூஜைக்கும் புனஸ்காரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்ணுது. பூஜைக்கும் புனஸ்காரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் தேன் யூஸ் பண்ணுது. அப்போ பால் வந்து இவங்க சொல்ற மாதிரி அது வந்து அசைவமான உணவு, பால் சாப்பிடக்கூடாதுன்னாலும் சில காரணங்களுக்காக, அது நான் பின்னாடி வகுப்புல சொல்லுவோம், சில காரணங்களுக்காக பால் வந்து மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இந்து மதத்தில். எல்லாத்துக்கும் பொதுதான், அது இந்து மதம் ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி தேன் எச்சில்னு சொல்லுவோம், எச்சில் பால். அதான் உதாரணம் சொன்னேன். ஒரு அதிரசம் செய்யும் பொழுது கூட பேச மாட்டாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த கேதார கௌரி துணியை கட்டிக்குவாங்க. ஒரு சின்ன பார்ட்டிகள் கூட எதுவும் அந்த செய்யும் பொழுது ஆயிடக்கூடாது. அதை நான் கடவுளுக்கு நிவேதனமா பறிச்சு அந்த நோன்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி கட்டிட்டு பண்ணுவாங்க. அப்பெல்லாம் மாஸ்க் இல்லைன்னா ஒயிட் துணி கட்டிக்குவாங்க, கரெக்டாக கட்டிட்டு பேசுவாங்க, பேச மாட்டாங்க, அது செய்வாங்க. முடிச்ச பிறகுதான் வருவாங்க. அப்போ எச்சிலாக நம்ம ஒரு விஷயம் கூட கலந்துக்கூடாதுன்னு அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிற அதே இந்து மதம் தேனை வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றோம், கோயிலில் அபிஷேகம் பண்றோம், தேன் பயன்படுத்தி எல்லா சடங்குகளையும் நாம் பண்றோம். அது தெய்வத்தின் பார்வையில் அது எச்சில் தானே. தேனினுடைய எச்சில் சார், மனுஷன் எச்சிலே வேணாம்னா தேனியினுடைய எச்சில். அது தேனியினுடைய சலைவா ஆஃப் ஹனி பீ, சலைவா ஆஃப் ஹனி பீ, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன், அதுக்கு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதனால
நல்லா புரிஞ்சுங்க. அதனால அந்த சிறப்பு தன்மைகளுக்காக இந்து மதம் தேனை மிக புனிதமான ஒன்றாக கருதுகிறது. சிவலிங்கத்துக்கே தேன் யூஸ் பண்றோமா இல்லையா? அபிஷேகம் கோயில் எல்லா அபிஷேகத்துக்கும் தேன் யூஸ் பண்றோமா இல்லையா? தேன் யூஸ் பண்றோம். அது ஏற்கப்படுகிறது, இந்து மதம் அனுமதிக்கிறது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பால் எடுக்கிறோம், பாலில் எடுத்தோம்னா ஒரு ஈ வந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஈ வந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஐயா இது பால் கெட்டு போச்சு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். பட் இஸ்லாத்தில் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஈ விழுந்ததுன்னா அது தூக்கி போட்டு சாப்பிடுங்க, அது கண்டாமினேட் ஆகாது, நல்லதுதான்றாங்க. அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடு, அது ஒரு உலகம் சொல்றாங்க. ஒரு பால் விழுந்தது நம்ம என்ன பண்ணுவோம், அடடா ஈயே விழுந்துச்சுப்பா, சே வேண்டாம், பால் எடுத்து கொட்டிட்டு நாம் கொட்டுவோம். பட் இஸ்லாத்துல ஹதீஸ்ல நபிகள் நாயகம் வார்த்தைகள்ல என்ன வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லா என்ன சொல்றாரு, ஹதீஸ்ல என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்க பால்ல ஒரு பால்லையோ வேற ஏதாவது விஷயத்துலையோ ஈ விழுந்துட்டுன்னா அந்த ஈ எடுத்து போட்டு நீங்க சாப்பிடுங்க, அது வந்து தூய்மையானது தான், அது அசுத்தமானது அல்லன்னு சொல்லி விளக்குறாங்க. அது உண்மை, அது பார்த்தா அது உண்மைதான். அப்ப நாம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், ஈ வந்துச்சு கெட்டு போச்சுப்பா, சே அது ஈ போய் இதை வந்து வச்சு வேணாம். பட் தெளிவா சொல்றாங்க ஸல்லல்லா முகமது நபியினுடைய வார்த்தைகள்லையும் ஹதீஸ்லையும் அந்த இஸ்லாத்தினுடைய நூல்கள்லையும் அந்த தெளிவு என்ன கொடுக்குறாங்கன்னா, அப்படி விழுந்தா ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒன்றும் டாக்ஸ் எல்லாம் ஆகிடல, கண்டாமினேட் ஆகிடல, அது தூக்கி போட்டு அழகா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துல இருக்கு. இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்லாம் இருக்கு, அதுக்கு அவங்க விளக்கம் சொல்ல தெரியலனாலும் பட் அது ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதை நீங்க கிளியர் வாய்ஸ்லையும் சரி மற்ற விஷயங்களையும் பார்க்குதா அது வந்து சரியானதாக்கா இருக்கிறது. தெரியாதவங்க யாரோ சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்காக ஒன்று ஓரி பண்ணிக்க வேண்டாம். பட் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும். பட் இப்போ இருக்கு நாம குடிக்கிற பால் வந்து கெமிக்கல் பால் தான் வருத்தத்துக்குரிய விஷயம். பட் உண்மையான காராம்பஸ் இப்போ ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம குரூப்ல போட்டிருந்தாங்க, பால் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிட்டா இந்த நோய்கள்லாம் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்தாலும் அதை லிங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறேன். பால் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 லைன்ல வர மாதிரி இது மெசேஜ் போட்டிருந்தாங்க. பால் இது சாப்பிட்டா இந்த நோய் வரும், பால் சாப்பிடாதீங்க. அது வந்து பார்ஷியலி கரெக்ட், முழுக்க கரெக்ட் கிடையாது, தவறு. அது பார்ஷியலி தான் கரெக்ட். எப்படி கரெக்ட்னா, இப்போ நாம குடிக்கிறதே பால், இப்போ நாம யூஸ் பண்ணுற பால், இந்த பாலை சாப்பிட்டா இந்த நோய் வரும், அது வேணா உண்மை. அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட். அதாவது ஒரு மெசேஜ் பார்க்குறோம், அதை பார்க்குற வியூ எப்படி, இப்போ அந்த வியூ அதை பார்க்குறவங்க என்ன, ஓ பால்னா இவ்வளோ கெடுதல் போடுது, இவ்வளோ கஷ்டம் போடுதுப்பா, பாலை சாத்துக்கூட அப்படிதான் நினைப்பாங்க. பட்டு வேற ஆங்கிளில் பார்க்கணும். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது அந்த பால் அவங்க சொன்னது கரெக்டு. அந்த மெசேஜ் நம்ம குரூப்ல இருக்கு, அது இருக்கா டெலிட் ஆயிடுச்சா பாருங்க, நம்ம குரூப்ல இருக்கு. ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கு. எனக்கு ஃபுல்லாக பார்க்க டைம் இருக்குனால அப்படியே சும்மா ஜஸ்ட் அப்படி தள்ளுவேனா, சுண்ணாம்பத்தோட நான் ஒரு 5-10 நிமிஷம் அவ்வளோதான். பெரும்பாலும் அது கூட நான் சிஸ்டர் தான் பார்ப்பேன், மொபைல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நேரப்பட்டாக்குறையினால ஃபுல்லாக படிக்க முடியல, அப்படியே கோத்து பண்ணு சிஸ்டர் தான் பார்ப்பேன், கம்ப்யூட்டர் சிஸ்டர் தான் பார்ப்பேன். அப்படியே கோத்து பண்ணும்போது சில விஷயங்கள் வரும், ஃபுல்லாக கிரேஸ் பண்ணி முடியும், அப்படியா ரைட் ஓகே அப்படின்னு பார்த்து. ஏன்னா வால்யூம் ஆஃப் ஒர்க் நிறையா இருக்கனால ஃபுல்லாக அது படிக்க முடியறது, நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அப்படியே தள்ளும் போது இந்த பாலை பற்றி போட்டோம், ஓகே அப்படியா சரி பார்த்துக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம் விட்டேன். அப்போ என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன், அது ஃபுல்லாக படிக்கல. ஆனால் தலைப்பு பார்க்கும்போது பாலை சாப்பிட்டா நோய்கள் வரும்னு போட்டிருந்தேன், நம்ம குரூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாரு. ஆனால் அது உண்மை, இந்த காலத்து பால் சாப்பிட்டா. ஆனால் உண்மையிலேயே காராம்பசு பால் சொல்லுவாங்க, நாட்டு இனப்பால், நாட்டு மாட்டினுடைய பால், கலப்பினப்பாடு. இது வந்து கலப்பினம், இது கலப்பினப்பாடு, இது இல்லை. உண்மையிலே நம்ம நாட்டு மாடுகள் இருக்கு இல்லையா, ட்ரெடிஷ்னலாக நாட்டு மாடு, அந்த நாட்டு மாட்டினுடைய பாலை நீங்கள் சாப்பிட்டீங்க நோய் போகும் சார், நோய் போகும். இப்போ நம்ம குரூப்பில் போட்ட மெசேஜுக்கு குவைட் ஆப்போசிட். அது இதில் என்ன லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சார், இந்த கார்சினோஜன் இருந்தால் இந்த நோய்கள்லாம் வரும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, உண்மை. ஆனால் உண்மையிலே அந்த நாட்டு மாட்டு பால் நமக்கு இன்னும் ஆசீர்வாதமாக கிடச்சி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட என்னுடைய ஆசீர்வாதத்தோட நமக்கு அந்த மாதிரி பால் கிடச்சி நம்ம அதை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே உடம்புக்கிற நோய்கள் போகும் சார். நவரத்னங்கள தோஷங்கள் இருக்கு, அது இன்விசிபிள் மேட்டர். பொதுவாக இன்னைக்கு இருக்க நவரத்ன வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, அதை ஆசிட் போட்டு கிளீன் பண்ணுவாங்க, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இல்லாமல் சோப் வாட்டர் போட்டு ஆசிட் போட்டு கிளீன் பண்ணி சுத்தமான நவரத்னம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, உண்மையான காராம்பசு பாலில் நீங்கள் அந்த தோஷம் உள்ள நவரத்னம் போட்டுன்னா தோஷத்தை எடுத்துடும் சார். உண்மையிலே அந்த நவரத்னங்கள்ல இருக்கிற தோஷத்தை எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி இதுவும் கூட, சுத்தமான பசும்பாலில் காராம்பசு பாலில் கிட்டத்தட்ட இத்தனை நாழிகை போகணும் இருக்கு. அது நகைக்கு அது சரி, அந்த ஜெம் வித்தியாசம் வருது. இந்த ரத்தனத்தை இத்தனை நேரம் போடணும், இந்த ரத்தனத்தை இத்தனை நேரம் போடணும்,
இத்தனை நேரம் போடணும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. பாலில் மட்டும் போடுறது இல்லை, மற்றதுலையும் போடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம், ஒன் ஆஃப் த மேட்டர் என்னென்னா, பசும்பாலில், காராம்பசுனுடைய பாலில் அந்த வந்து நீங்கள் அந்த ரத்தத்தை நீங்கள் போட்டு ஒரு 1 day விட்டுட்டு அப்புறம் மறுநாள் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற தோஷத்தை எடுக்கும் சார். காராம்பசு பாலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதுவும் சசிகா சொல்லும், சில தோஷங்களுக்கு இந்த நிறமுடைய காராம்பசுனுடைய பால் எடுத்து போடணும். சித்தர்கள் எவ்வளோ டீப்பாக போய் பார்த்துருக்காங்க, உள்ள டீப் டைவ் போயிருக்காங்க பாருங்க. இந்த கல்லுல இருக்கின்ற தோஷத்தை எடுப்பதற்கு இந்த நிறத்தையுடைய காராம்பசுனுடைய பாலில் ஊற வைக்க வேண்டும். இந்த நவரத்னத்தில் இருக்கின்ற தோஷத்தை நீக்குவது இன்விசிபிள் தோஷம். அந்த இன்விசிபிள் தோஷத்தை நீக்குவதற்கு இந்த நிறமுள்ள காராம்பசுனுடைய பாலை எடுத்து வந்து இவ்வளவு நாளைக்கே ஊற போட்டீங்கன்னா அந்த தோஷம் போயிடும் அப்படின்னு எவ்வளவு டீப்பா போய் எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த பால் இன்னைக்கு கிடைக்கலன்றதான் உண்மை. நம்ம கலப்பின மாட்டு பாலில் சாப்பிட்றோம், அதை கூட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதில்ல. 3 நாளைக்கு முன்னாடி வாங்கப்பட்டு சில்லிங் சென்டருக்கு போயிட்டு கடைக்கு ஷோரூமுக்கு வந்து அந்த மாலுக்கு வந்து அந்த இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அது வாங்கி நம்ம 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த பாலை வாங்கி யூஸ் பண்ணுறோன்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி பால்கள் நோயை பண்ணும். பட் உண்மையான பசுமாட்டு பால் நமக்கு கிடச்சி அதை யூஸ் பண்ண நோய்கள் போகும் சார். நோய்கள் போகும். இந்த தோஷங்களையே போகும்போது நோய்களை போகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் இன்னைக்கு அந்த மாதிரி பால் கிடைக்கலன்றதான் நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாம் கொஞ்சம் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணி எல்லாம் நாமெல்லாம் ஏதாவது பண்ணோம்னா கொஞ்சம் வருங்கால தலைமுறைக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணிட்டு போகலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சர்ல. அதே மாதிரி இந்த சொல்றீங்க இல்லையா, ருத்ராட்சத்தை நம்ம எப்படி கிளென்சிங் சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க. அது அதே மாதிரி ருத்ராட்சம் பால்ல போட்டு கிளென்சிங் பண்ணலாம் இல்லையா? அதுவும் உண்மை. அது ஒரு வகை இதுதானே நீங்க சொல்லும் போது அப்புறம் 2 months பேக் ஆந்திரா இருந்து நாகேஸ்வர ராவ் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். 2 months பேக் நவரத்னங்களை ஸ்டோனை வந்து பாலில் போட்டு வைக்கலாமா, அது ஏதோ கம்பெனி பேர் கூட போட்டிருந்தாரு. ஏதோ கம்பெனி பேர் போட்டு மாடர்னா பேர் போட்டிருந்தாரு. மாடர்னா அவங்க ஊர்ல கிடைக்கிற கம்பெனி பேர் போட்டு இப்ப நம்ம ஆவின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தார். அதை போட்டு அந்த பாலில் ஊற வைக்கலாமான்னு கேட்டிருந்தார். நான் டைம்ல ஆன்சர் பண்ண முடியல. இப்போ அதை லிங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அது தப்பு இல்லை, இல்லாத குறைக்கு வேக போடுறோம். பட் ஆனால் உண்மையான விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, காராம்பசுனுடைய பாலில் போடணும். காராம்பசுல பாலில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற தோஷங்களை எடுக்கும். அதுக்கு பிறகு இன்னும் வேற சில இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாலில் போடணும். அப்புறம் அதுக்கு பிறகு வேற ஸ்டெப் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வகையான கிளியரன்ஸ் இருக்கு. அதை கிளியர் பண்ணாதான் அந்த தோஷம்லாம் முழுவதாக நீங்கும். இது வந்து இன்விசிபிள் தோஷம். விசிபிள் இல்லை, விசிபிள் தெரியாது, இன்விசிபிள் தோஷம். அந்த இன்விசிபிள் தோஷத்தை போக்குறதுக்கு காராம்பசுனுடைய பாலில் தான் போட்டு ஊற வைக்கணும். ஆனால் அவர் வந்து அவங்க ஊரில் கிடைக்கிற ஏதோ ஒரு பேக்கெட் பாலை பேரை சொல்லி இந்த பாலில் ஊற வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தவறு இல்லை, நல்ல சிஸ்டம் தான். வேற வழி இல்லாமல் அந்த பாலில் ஊற வச்சு எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் காராம்பசுல 100% போகும். இதில் வந்து 5% போனால் அதிகம். காராம்பசு பாலில் 100க்கு 100 டோட்டலாக கிளியர் ஆகிடும். இதில் வந்து ஒரு 5% போனாலே அதிகம். வேற வழி இல்லாததுக்கு போடலாம். அதுல போடலாம். நாட்டு மாடு, உண்மையிலே நாட்டு மாடு, கலப்பினமே இல்லாத நாட்டு மாட்டு பால் தோசை எடுக்கும் சார். கண்டிப்பா தோசை எடுக்கும். நீங்க ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட அதுல உள்ள போட்டு ஒரு 1 day போடலாம். 1 day போட்டு அதுக்கு பிறகு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லதுதான், தப்பு கிடையாது. பட் அப்போ நான் ஒரு 2 மாசம் முன்னாடி அவர் பார்த்தேன், அவர் போட்டிருந்த போது அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. அப்ப ஆன்சர் சொல்ல டைம் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டேன் நான். சரியா? ஓகே. நம்ம ஆன்சர் பண்ணுவோம். பட் நாம வந்து அதில் கரெக்டாக இருக்கணும் சார். நம்ம சைவத்தில் கரெக்டாக இருக்கணும், நம்ம அந்த பசு பாலில் கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு சூழ்நிலையினால நம்ம பால் கிடைக்கலன்னு வேற சமாச்சாரம். பட்டு நம்ம அந்த முறை கரெக்டு தான். இந்த மாதிரி கேட்குறவங்க உடனே யாராவது கேட்டாங்கன்னா கூட கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ண தெரியணும், நம்ம சொல்கிறோம், கைட் பண்ணி இந்த ஆன்சர் அவங்க சொல்லுங்க, புரியணும். அவங்களுக்கு தெரியல, அவங்க தான் கரெக்டுன்னு சாதிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு, நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எந்த ஆங்கிள் நம்ம கேள்வி எப்படி மடக்கி போட்டுருக்கோம் ஆன்சர் பண்ணுவோம். நம்மகிட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. நம்மகிட்ட இல்லை, இறைவன் கிட்ட இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் இருக்கு. பிகாஸ் இஸ் த கிரியேட்டர். அது நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் நம்ம கரெக்டாக கொடுப்பாங்க சார். கிரியேட் பண்ணுங்க, எல்லாரும் வாயும் அடைக்கலாம். நம்ம சொல்ற தப்புன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. நம்ம சொல்றது தப்பு சார், அது இப்படி இல்லை சார், யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. சேலஞ்ச் பண்ணி அடிக்கலாம் சார், சொல்லலாம். நமக்கு அந்த இது வேணும். அதை இறைவனும் சித்தர் பகவான் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் சார் நம்ம ஃபாலோ பண்ணணும்? டோன்ட் வரி. இன்னைக்கு மணி 7 ஆச்சு. நம்ம திரும்ப நாளைக்கு சந்திப்போம். நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சோம், நாளைக்கு பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இந்த சர்க்கரையில வந்து இந்த எலும்பு பவுடர் கலக்குறாங்க இல்லையா, இந்த திருப்பதியில கூட இந்த லட்டுல இந்த மாதிரி நான்வெஜ் பவுடர் கலந்துதான் இந்த மாதிரி லட்டு எல்லாம் செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அத பத்தி நீங்க எப்ப வேணாலும் நீங்க சொல்லுங்க, அதுக்கு தீர்வு நமக்கு வேணும். அதுக்கு
சர்க்கரை பற்றியான தீர்வு நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். சரி, நாளைக்கு கேளுங்கம்மா, நாளைக்கு காலைல கேளுங்க, நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம் நாளைக்கு. சரி நாளைக்கு சரி. ஏன்னா கேளுங்க. சர்க்கரையிலேயே அந்த எலும்பு பவுடர் கலக்குறாங்க வெள்ளையா வர்றதுக்கு. அது நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அது நான்வெஜ் கலந்த சக்கரை மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? இப்படி கேட்டா இப்போ சார மடக்கினாருன்னு பாத்தீங்களா, அது மாதிரி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இவ்வளவு லா பேசுறீங்களே, சைவம் நாங்க சுத்த சைவம்னா லா பேசுறீங்களே, நீங்க மருந்துக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆமா சார் சாப்பிட்றேன் சார். எங்க போய் வாங்குறீங்க? மெடிக்கல் ஸ்டோர் வாங்கி சாப்பிட்றேன் சார். மெடிக்கல் கேப்சூல் வாங்கி சாப்பிட்றீங்களா? ஆமா சார் சாப்பிட்றேன். அந்த மெடிக்கல்ல வாங்குற அந்த கேப்சூல் இருக்கே, அந்த கேப்சூல் போட்டு கொடுக்குறானே, அந்த கேப்சூல் வந்து மாட்டு கொழுப்பு செய்யறாங்க தெரியுமா உனக்குன்னு மடக்கினாராம் ஒருத்தர். சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. சார் நான் சைவம் அப்படி இப்படின்னு சொன்னேன் சார், என்னை அருமையாக உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்துட்டு இப்படி கேட்டார் சார், நான் கேள்வி நான் சொன்னேன் சார் ஆன்சரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போதா? ஆமாம் சரிதான் போகுது. டாக்டர் போனீங்களா? ஆமாம். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாரா? பண்ணார். என்ன மருந்து சாப்பிடுங்க? கேப்சூல் எழுதி கொடுத்தாரு. சரி ஓகே. எங்கே போய் வாங்கினீங்க? மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கினேன் சார் கேப்சூல். ஓகே கேப்சூல் வாங்கினீங்க. அந்த கேப்சூல் என்ன செய்யுதுன்னு தெரியா கேட்டார் சார். தெரியல எனக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னார் சார், கேப்சூல் வந்து மாட்டு கொழுப்பு தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாட்டு கொழுப்பு செய்கிற கேப்சூலை போட்டு நீங்கள் முடுங்குறீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் பிராமின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி சைவன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார் சார் அப்படின்னாரு என்கிட்ட. நல்ல கேள்வி. இதுக்கு நம்ம நாளைக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? எனி கொஸ்டின் கேன் பி ஆன்சர் வித் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். சரியா? நாளைக்கு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நாளைக்கு இந்த கேள்வி ஞாபகப்படுத்தும் கேளுங்க, நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நாளைக்கு கால் ஆரம்பிக்கும். ஓகே ரைட். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. ஐயா மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி.